பட் பிஃபோர் தட், ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற இந்த 4 பேருமே லைக் எவ்ரிபடி வில் ஹேவ் ஃபேஸ்புக், எவ்ரி ஒன் வில் ஹேவ் இன்ஸ்டாகிராம். ஸோ ஒவ்வொருத்தரும் என்னென்ன ஃபோன் வச்சிருக்கீங்க முதல்ல அதான் எனக்கு சொல்லுங்க. என்ன மாடல்? விவோ Y75. ஓகே ஓப்போ அசோக், ப்ரோ. நீங்க என்ன வச்சிருக்கீங்க? ஓப்போ ப்ரோ. ஓப்போ. பேபி? ஒன் பிளஸ் நோட். ஓகே. பிரவீன்? 14 Pro. ஓகே, ஒருத்தர் ஐஃபோன் வச்சிருக்கீங்க. ஓகே, நான் முதல்ல வந்து ஆண்ட்ராய்டு வச்சிருக்கிறவங்களுக்கு சொல்றேன். ஸோ டேக் யுவர் மொபைல் எவ்ரி ஒன், கோ டு யுவர் செட்டிங்ஸ். ஆக்சுவலா எனக்கும் ஆண்ட்ராய்டில் தெரில, பட் லெட் மீ ட்ரை டுகெதர் வித் யூ. செட்டிங்ஸ்க்கு போயிட்டு சர்ச் கோடு இருக்கும், சர்ச் பார் இருக்கும் மேலே இல்லையா, அதில் போயிட்டு ஸ்க்ரீன் டைம் அடிங்க. மோஸ்ட்லி இட் வில் கம். ஸ்க்ரீன் டைம் வருது, அதாவது ஸ்க்ரீன் டைம் அவுட் வருது. டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படின்னு வருது எனக்கு. டிஜிட்டல் வெல்பீயிங், எக்ஸாக்ட்லி. பேபி அதுதான். எல்லாருக்கும் டிஜிட்டல் வெல்பீயிங் இருக்கா? இருக்கு, வந்துருச்சு இருக்கு கரெக்டா. ப்ரோ. இருக்கு. ஓகே, அதுல வந்து கிராஃபை நீங்க கிளிக் பண்ணுங்க. மேல சைடுல கிராஃப் இருக்கும், எல்லாம் கிளிக் பண்ணிட்டீங்களா? ஒரு பை சார்ட் மாதிரி வருது அதுவா? எக்ஸாக்ட்லி, ஒரு Okay. கிராஃப் மாதிரி வரும், ரைட்? ம்ஹும். அதுல வீக் நம்பர் 24ன்னு எல்லாருக்கும் காட்டும்னு நினைக்கிறேன், கரெக்ட்? W24. So if I show you, it will be something like this. வீக். ஸோ வெல்பீயிங்ல டிஜிட்டல் வெல்பீயிங்னு போனீங்கன்னா, ரைட், அது கூட வேணாம். ம்ஹும். ஸோ டிஜிட்டல் வெல்பீயிங் போன முதல் ஸ்கிரீன்ல இந்த மாதிரி ஒரு பை சார்ட், ஒரு கிராஃப் மாதிரி வருதா? Yes, yes. ம்ஹும். ஓகே, அந்த கிராஃப்ல வாட் ஆர் த டாப் 3 டூல்ஸ் தட் யூ ஆர் யூசிங்? ஓகே, என்னோடது எனக்கு பாத்தீங்கன்னா க்ரோம் நான் யூஸ் பண்றேன். ஏன்னா நான் சம்டைம்ஸ் ChatGPT ஓபன் பண்ணி ஏதாவது பார்த்துட்டு இருப்பேன், இல்லை ஏதாவது சர்ச் பண்ணிட்டு இருப்பேன். லைக் இஃப் ஐ ஹேவ் எனி டவுட்ஸ், அதனால அது ஜாஸ்தி காட்டுது. 2 hour 23 minutes காட்டுது. ஒரு நாள் மட்டும் காட்டுதா இல்லை அந்த வீக்குக்கு காட்டுதான்னு எனக்கு தெரியல. ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் காட்டுது, ஒரு 1 hour காட்டுது. அப்புறம் வாட்ஸ்அப் ஒரு half an ஓகே. hour காட்டுது. லிங்க்டின் ஒரு half an hour காட்டுது எனக்கு. யூடியூப் ஒரு 23 minutes காட்டுது. அப்புறம் ஒரு கேம் ஒன்று விளையாடுவேன், அது ஒரு 4 minutes காட்டுது. அவ்வளவுதான். ஓகே, மற்றவங்களுக்கு அசோக், வாட் ஆர் யுவர் டாப் 3 டூல்ஸ்? டுடே வந்து அதான் இன்னைக்கு எம்எக்ஸ் பிளேயர் ஒரு 1 hour பார்த்தேன். அப்புறம் ஃபேஸ்புக் ஒரு 30 minutes, யூடியூப் ஒரு 30 minutes. அப்புறம் மார்னிங் ஜெர்மன் கிளாஸ்ல வந்துட்டு ஒரு கஹூத் ஆப்ல டெஸ்ட் வச்சாங்க. ஸோ அது ஒரு 30 minutes. அப்புறம் கேம் ஒரு 15 minutes ப்ரோ. வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாம் 10 minutes. ஓகே, அரௌண்ட் 3.5 hours on social 3.5 hours வந்துச்சு ப்ரோ. சிவா, நீங்க? ப்ரோ எனக்கு டவுலிங் 33 minutes, அப்புறமா ஃபோன் 20 minutes, ஸ்கூல் 11 minutes காமிக்குது ப்ரோ. ஓகேம்மா, அதுதான் காட்டுதா? ஃபோனை நீங்க தொட மாட்டீங்களா, இல்லை வேற ஏதாவது ஃபோன் வச்சிருக்கீங்களா? இல்ல ஒரே ஃபோன் தான் ப்ரோ எனக்கு இருக்கு. ஒரே ஃபோன் He was தானா? expecting ஓகே. more ன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, என்கிட்ட வாட்ஸ்அப் மட்டும் தான் இருக்கு, ஃபேஸ்புக் இன்ஸ்டா இல்ல. ஓகே, இன்னும் அந்த ஜெனரேஷன்ல இருக்கீங்களா நீங்க? ஃபைன், ஆமா ப்ரோ. ரைட். பிரவீன், உங்களுக்கு? இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அண்ட் லிங்க்டின் 3 காட்டுது. இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப், அதோட டைமிங் இன்னைக்கு கேக்குறீங்களா? லைக் இப்போ வீக்குக்கா? வீக் இது நீங்க சொல்லுங்க, சின்ஸ் ஐபோன்ல அது இருக்கிறதுனால யூ கேன் ஹேவ் ஓகே, ஸோ வீக்லி இன்ஸ்டாகிராம் வந்து 2 hours 45 minutes காமிச்சிருக்கு. லிங்க்டின் வந்து 1 hour 15 minutes, அப்புறம் 2 hours 45 minutes. ஓகே. அப்புறம் வாட்ஸ்அப் வந்து 1 hour 45 minutes, அப்புறம் லிங்க்டின் வந்து 1 hour 12 minutes. ஓகே, ரைட். ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். லெட் மீ டெல் மைன். ஆக்சுவலாக என்னோடது வீக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 3ல இருக்கிறது அஃப்கோர்ஸ் யூடியூப், கிட்டத்தட்ட 5 மணி நேரம் இருக்கு. Then I have Google Maps for 2.5 hours. For Instagram I have 1.5 hours. அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் 1.5 hours. அது அஃப்கோர்ஸ் ஐ கான்ட் omit பிகாஸ் ஆஃப் பிஸ்னஸ். டெய்லி இதை பார்த்தோம் அப்படின்னா டுடே ஐ ஹாவ் 20 minutes ஆஃப் யூடியூப், அப்புறமா ரன்னிங் ஆப் 18 minutes, பாட்காஸ்ட் ஒரு 16 minutes, இன்ஸ்டாகிராம் 10 minutes. தட்ஸ் இட். யா, அஃப்கோர்ஸ் இது ஒவ்வொருத்தர் கோலுக்கு ஏற்ற மாதிரி வரும். டெஃபினெட்லி இப்போ எவ்ரி திங் வாட் வி ஹேவ் சீன் நவ், baby spends around 1.5 hours on day-to-day basis on social platforms. Then we have Ashok, who is spending around 3.5 hours. And Praveen, he spends around
அரௌண்ட் 4 hours ஐ வுட் சே. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஆவரேஜாகவே பார்த்தோம் அப்படின்னா. லைக் த கொஷின் இஸ், வாட் டு யூ வின் பை டூயிங் தட்? Nothing. And now if you come and say I don't have time இல்ல, பிஸியா இருக்கேன், டைம் இல்ல, then whose problem is that? எக்ஸாக்ட்லி, அதுதான் இங்க பிரச்சனை. நம்ம வந்து டைம் இல்லைன்னு சொல்றோம், ஆனா நமக்கே தெரியாம எவனோ ஒருத்தன் நம்மளோட டைமை திருடிட்டு இருக்கான். அது நமக்கு தெரியறதே இல்லை. எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா சில நைட்ஸ்லலாம் ஓகே அடுத்த 5 ரீல் பார்த்துட்டு நான் தூங்க போறேன்ட்டு நான் அந்த முடிவு இங்க பண்ணிடுவேன். ஆனா 1 மணி நேரம் போயிடும். இட்ஸ் கால்டு, நிறைய வீடியோஸ் இப்போ இதை ரிலேட்டடா வருது. இட்ஸ் கால்ட் லைஸ் இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், இன்ஸ்டன்டான டோபமைன் கிரியேட் பண்ணி உங்களை அந்த பரவச நிலையை அடைய வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த ரீல்ஸ்ல நடக்கும். அந்த எண்ட் ஆஃப் த டே அதுல ஒரு வெங்காயமும் இருக்காது, உரிக்க ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தான் அது ஆக்சுவலா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களை இன்ஸ்டாகிராமை ஷட் டவுன் பண்ண சொல்லலை, கம்ப்ளீட்டாக உங்களை வெளியில வர சொல்லலை. யூ கேன் யூஸ் இட். நவ் வி நீட் டு டிசைட் ஹவு வி ஸ்பிளிட் இட் அப். ஏன்னா லிங்க்டின் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜாப் சர்ச் பண்றதுனால இருக்கு. என்னோட இதில் லிங்க்டினே கிடையாது, ரைட்? நானும் உள்ள வரணும்னு நினைக்கிறேன் டு மேக் கண்டென்ட், பட் ஆனால் எனக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. அது மை ப்ராப்ளம், ஐ ஹாவ் டு ஃபிக்ஸ் வேர் இட் இஸ். பட் ஆனால் இப்போ நீங்க ஜாப் சர்ச் ஃபேஸ்ல இருக்கிறதுனால அப்பப்போ இந்த லிங்க்டின் வருது. ஜாப் சர்ச் இல்லாத போது லிங்க்டின் வருமானதே டவுட்டாக தான் இருக்கு. ஸோ அதுவும் ஒரு விஷயம். ஸோ இதை நம்ம கண்டிப்பா ஜாப் இல்லைன்னா லிங்க்டின்க்கு வேலையே இல்லையே. எக்ஸாக்ட்லி, அதுதான் இங்கதான் நம்ம நெட்வொர்க்கிங்கை மிஸ் பண்றோம். ஏன்னா இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், யூ ஆல்ரெடி நோ யூ கெட் நத்திங், தென் வை ஷுட் வி டூ தட்? எத்தனை பேர் இதுல இன்ஸ்டாகிராம்ல உங்களோட ப்ரொஃபைல் ஆக்டிவா இருக்கீங்க? லைக் போட்டோ போடுறது, நான் மணி ஏர்ன் பண்றேன் அதுல இருந்து, யாராவது இருக்கீங்களா? தென் இட் மேக்ஸ் நோ சென்ஸ், ரைட்? இப்போ நீங்க எஜுகேஷனல் கண்டென்ட் எடுத்தீங்கன்னா ஃபைன், பட் ஆனால் எஜுகேஷனல் கண்டென்ட் எடுப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. லைக் பிரவீன் 3.5 மணி நேரம் இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியல. ஸோ யா, அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ எம் நாட் சேயிங் யூ டு ஷட் இட் டவுன் கம்ப்ளீட்லி, பட் யூ கேன் ஃபிக்ஸ் எ லிமிட். ஆக்சுவலா ஐஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல கண்டிப்பா இருக்கும், பட் எனக்கு தெரியல. ஐஃபோன்ல வி ஹேவ் எ திங் கால் ஸ்கிரீன் டைமோடவே சேர்த்து வந்துடும். எந்தெந்த ஆப்பை எவ்வளோ டைம் நான் பார்க்கணும்னு நான் டிஃபைன் பண்ணுவேன். அந்த டைம் லிமிட் ரீச் ஆயிருச்சுன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களோட டைம் லிமிட் இன்னைக்கு ரீச் ஆயிருச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா யூ ஹேவ் டு மேக் த டிசிஷன். எய்தர் யூ கேன் புட் யுவர் ஃபோன் டவுன் ஆர் யூ கேன் இக்னோர் தட் லிமிட். அது கம்ப்ளீட்லி ஆன் யூ. பட் ஆனால் there are things where you can do. What is our next goal? நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ரைஸ் இருக்கு ஒவ்வொரு கோல் அச்சீவ் பண்றதுக்கும். அது இதுவானாலும் இருக்கலாம், காசா இருக்கலாம், உங்களோட டைமா இருக்கலாம், உங்களோட எஃபர்ட்டா இருக்கலாம், இட் கேன் பி எனி திங். பட் ஆனால் அந்த ப்ரைஸ் பே பண்ணாம உங்களால அந்த விஷயத்த அடையவே முடியாது. அதுக்கு என்கிட்ட வர கிளைண்ட்ஸ்க்கு நான் கோல்டு கோச்சிங் சொல்றேன். அங்க வர கிளைண்ட்ஸ் எல்லாருமே ஐடில வேலை செய்யறவங்கள அப்படிதான் வருவாங்க. யாரை கேட்டாலும் எனக்கு டைம் இல்லைன்னு ஒரு காரணத்தோட வருவாங்க. காலையில ஆஃபீஸ் போவாங்க, 8 மணிக்கோ 9 மணிக்கோ போயிட்டு நைட்டு 6 மணி 7 மணிக்கு வருவாங்க. ஆனால் டைம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் அது சுத்த போய், அது நமக்கே இப்போ தெரிஞ்சு போச்சு, ரைட்? இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஃபார் த நெக்ஸ்ட் ஐ டோன்ட் நோ, நாட் 2 weeks or 3 weeks until you get a job, set a limit in Instagram. ஒரு நாளைக்கு 30 minutes, அதுக்கு மேலே ஐ வில் பி நாட் டூயிங். உங்களுக்கு வேணும்னா ட்ரை ஹேபிட் ட்ராக்கர். ஹேபிட்ஸில் இது ஹேபிட்னா நான் லைஃப் டைம் ஹேபிட்டா சொல்லல, ஜாப் கிடைக்கிற வரைக்கும் 1 ஜாப் பர் டே அப்ளை பண்றதுக்கு, 1 நெட்வொர்க் கனெக்ஷன் பர் டே டு டூ த நெட்வொர்க்கிங் திங், ஜெர்மன் லாங்குவேஜ் ஃபார் 1 hour. ஸோ அதை தாண்டி ஐ டோன்ட் நோ சம்திங் வாட் எவர் இட் இஸ் டு லேர்ன் யுவர் செல்ஃப், டு டெவலப் ஏ ஸ்கில். என்ன ஸ்கில் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு 1 hour நான் டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த காலமில், ஹேபிட் காலமில் எழுதிட்டு தினமும் ட்ராக் பண்ணுங்க. நீங்க முடிக்க கிரீன் போட்டுக்கிட்டே வாங்க. தென் அட் எண்ட் ஆஃப் 30 days or 60 days, ஏன்னா ஒரு ஹேபிட் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு சயின்டிஃபிக்கலி இட் வில் டேக் 60 days. ஸோ அதுதான் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்காது. அதில் 20 பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 20 phase வந்து யுவர் மைண்ட் வில் ஃபோர்ஸ் இட், லைக் இந்த எதிர்க்கும்னு சொல்லுவாங்கல்ல, தட்ஸ் வாட் யுவர் பிரெயின் வில் டூ. உள்ள ஒன்று வருது அப்படின்னா உங்க பிரெயின் அடம் பிடிக்கும்,
இது என்னது, இது புதுசா இருக்கனால ஏத்துக்க முடியலன்னு. தட்ஸ் வேர் பீப்புள் ஸ்டார்ட் டு குவிட். 2 நாள் பண்ணுவாங்க, 3 நாள் பண்ணுவாங்க, அப்படியே போயிடுவாங்க. ஜிம்முக்கு போற மாதிரி தான். ஏன்னா யுவர் பிரைன் டஸ் நாட் வாண்ட் டு அக்செப்ட் தட். புதுசா ஒரு விஷயத்த நீங்க எப்படி ஒரு குழந்தைக்கு மேல திணிக்கும் போது அது கஷ்டப்படுமோ, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் ஒரு பிரைனும். அந்த 20 நாள் நீங்க ஒரு நாள் விடாம சக்சஸ்ஃபுல்லா தாண்டிட்டீங்க அப்படின்னா, ஓகே இது என்னவோ புதுசா இருக்கே அப்படின்ட்டு அதை அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கும் உங்களோட பிரைன். ஸோ ஒன்ஸ் அந்த 60 நாள் ஃபர்ஸ்ட் 40 days முடிஞ்ச பிறகு இட் வில் கிரியேட் a பேட்டர்ன் ஃபார் யூ. ஸோ தட் இஸ் ஹவு சயின்டிஃபிக்கலி திஸ் ஒர்க்ஸ் ஆக்சுவலா. இது பேர் வந்து ராபின் சர்மா. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்ல ப்ரோ. கேள்விப்பட்டதில்ல. ஸோ ஓகே, ராபின் சர்மா வந்து ஒரு ஃபேமஸ் புக் ஆத்தர். இந்த 5 AM கிளப் அப்படின்ற புக் அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த புக்கோட ரைட்டர் இஸ் ராபின் சர்மா. பெஸ்ட் செல்லிங் புக் ஆக்சுவலா வேர்ல்டு வைடாவே. அந்த புக்கில் தான் இதை பற்றி அவர் பேசியிருப்பாரு, விச் இஸ் கால்ட் அஸ் 20-20-20 ஃபார்முலா. ஸோ இது அப்படிதான் அவர் டிஃபைன் பண்ணியிருப்பாரு. ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ் அண்ட் இட் இஸ் ட்ரூ, ரைட்? பிகாஸ் ஐ ஹவ் ட்ரைட் எ லாட் வித்வுட் ஈவன் திஸ் ட்ராக்கர். சின்ஸ் பிஸ்னஸ் இருக்கிறதுனால சில விஷயங்கள் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். தட்ஸ் வேர் த மைண்ட் செட் கம்ஸ். அதனால தான் என்னோட ப்ரோக்ராம் நீங்கள் எதை வாங்கினாலும் சரி, மைண்ட் செட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா எனக்கு சமைக்கணும்னே தோண மாட்டேங்குது, பட் இருந்தாலும் நான் சமைக்கிறேன் அப்படின்னா அந்த சமையல்ல ஒரு ஒரு இது இருக்காது, அந்த ஒரு ஃபீல் இருக்காது, சாப்பிட்றவங்களுக்கும் சரி சமைக்கிறவங்களுக்கும் சரி. ஸோ தட்ஸ் வை பீப்புள் சே மனசார மனசார. அதுதான் அது ஆக்சுவலாக. த மைண்ட் செட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் வாட் எவர் யூ டூ, ரைட்? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரொம்ப கேவலமான எக்ஸாம்பிள். நான் அப்போ வந்து 9th எக்ஸாமினேஷன்ஸ், எஸ் 9th ஆனுவல் எக்ஸாமினேஷன்ஸ் போயிட்டு இருந்தது. ஐ கம்ப்ளீட்டட் ஃபர்ஸ்ட். நம்ம ஊர்லலாம் தமிழ் எக்ஸாம் தானே ஃபர்ஸ்ட் வரும், ஐ திங்க் தமிழ் தான் நினைக்கிறேன். தமிழ் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டில் ரொம்ப டயர்ட், நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு காலங்காத்தால எந்திரிச்சு குளிச்சுட்டு டிவி முன்னெல்லாம் உட்காந்துக்கிறேன். நல்லா கால் மேலே கால் போட்டுக்கிட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு வேலை செய்யவே, படிக்கவும் தோணலை, வேலை செய்ய. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சிட் தேர். ஐ டோன்ட் வாண்ட் நோபடி டு டிஸ்டர்ப். எங்கள் அம்மா வந்து கூப்பிட்டு கிச்சன் ஒரு பாத்திரம் இருக்குது எடுத்து கொடுறா, மேலே அலமாரியில் மேலே இருக்கு எடுத்து கொடுறான்னாங்க. சரின்ட்டு நானும் அப்படியே போனேன், ஒரு மாதிரி டயர்ட்னஸ்லேயே போனேன். எடுக்கணுமே எடுத்து தரணுமேன்ட்டு ஏறிட்டேன் மேலே. ஏறிட்டு வித்தின் லைக் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என் கால் வந்து நான் ஸ்லாப்ல வைக்கணும், அந்த திட்டு இருக்கும் இல்லையா, அந்த காய்கறிலாம் வெட்டுற அதில் வைக்கணும். அதில் நான் வைக்கல, வைக்கவே இல்லை, ஏர்ல தான் இருக்கு கால். கீழே விழுந்துட்டேன். விழும்போது பக்கத்தில் ஒரு குண்டா இருந்தது, அந்த குண்டால என்னோட கை வந்து பட்டுருச்சு. பட்டு இட் ப்ரோக், ரைட்? இதுவே ஒரு ஆக்டிவ்னஸோட நான் அந்த வேலைக்கு போயிருந்தேன் அப்படின்னா ஐ வுட் ஹேவ் கான்சென்ட்ரேட்டட் வேர் ஐ எம் டூயிங் வாட் ஐ வாஸ் டூயிங். ஏதோ ஒன்று பண்ணணுமே, பண்ணி கொடுத்துட்டு போய் உட்காரலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் போனதுனால ஐ வாஸ் நாட் கான்சென்ட்ரேட்டிங். ஸோ தட்ஸ் வாய் ஐ சே இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வித் தட் லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன், தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாக்ட்லி மோர் அபவுட் திஸ். இதுதான் ஆக்சுவலாக நீங்கள் வீடியோலையும் பார்ப்பீங்க அந்த வீடியோவில். ஸோ தட்ஸ் வாட். பட் நீங்கள் இங்கே பார்த்துட்டிங்கன்னா அந்த வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் இங்கே வீடியோ பார்க்குறீங்களா இல்லை இங்கே வந்து உட்காடுறீங்களான்றது மேட்ரு கிடையாது. படித்த விஷயத்த நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். இஃப் யூ டோன்ட் டூ இட் நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அதனால தான் சொன்னேன், அதனால தான் இந்த டைமையும் நான் கேட்டேன். ஜஸ்ட் வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸில் எவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குது, அண்ட் வித் தட் வாட் ஆர் யூ கோயிங் டு டூ. அதுதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். விச் நான் சொல்லணும்னு பதில் அதுக்கு இல்லை. யூ கைஸ் ஆல்ரெடி ஹானஸ்டாக நீங்கள் எல்லாருமே ஒத்துக்கிட்டீங்க, யூ ஆர் கெட்டிங் நத்திங். தென் why should I spend time there, right? இதுவே இதில் பிரச்சனை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு படத்துக்கு போகிறேன், அந்த படம் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சுறா படம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ரீரிலீஸ் பண்ணுறாங்க. உங்களால நம்ம சுறா படத்துக்கு போகலாம், இல்லை புலி படத்துக்கு போகலான்னா வருவீங்களா? சத்தியமாக வரமாட்டீங்க. பிகாஸ் யூ ஆல்ரெடி நோ ஹவு தட் மூவி இஸ். கண்டிப்பாக வரமாட்டீங்க. ஏன் வரமாட்டேன்றீங்க? இன்ஸ்டாகிராமில் நீ சும்மா உட்காந்துக்கிற, அந்த சும்மா அங்கே வந்து உட்காரேன். பட் யூ நீட் சம் கைண்ட் ஆஃப் ப்ளஷர் இன் இட். எனக்கு போனால் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், நான் என்ஜாய் பண்ணணும். அதுக்காக தான் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் தேடவே ஆரம்பிக்கிறீங்க. யூ ஆர் நாட் என்ஜாயிங் எவ்ரி ரீல் தட் யூ ஆர் வாட்சிங். யூ ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் விச் கிவ்ஸ் யூ தட் ப்ளஷர். அதுதான் இங்கே விஷயம். அதே விஷயத்த நம்ம இப்போ இங்கே பண்ண போகிறோம். இங்கே பண்ணும்போது சத்தியமாக சொல்கிறேன், போர் அடிக்கும், செம்மையாக போர் அடிக்கும். ஆனால்
ஒரு இடத்துல போர் அடிக்குது அப்படின்னா யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள். கம்ஃபர்ட் இல்லாமலும் நீங்க ஒரு இடத்துல எஃபர்ட் போடும்போது வித் யுவர் ஹோல் ஹார்ட், டெஃபினெட்லி அதுலேருந்து வர ரிசல்ட்ஸ் ஃப்ரூட்ஃபுல்லாக தான் இருக்கும். ஜிம் எக்ஸாம்பிளாக வச்சுப்போம். ஜிம்முக்கு போனால் உடம்பு வலிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். கம்ஃபர்ட் இல்லை தான். வீட்டில் உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்கறதும், யூடியூப்ல ஏதோ ஒன்று பண்ணுறதும், பிளே ஸ்டேஷன் விளையாடுறதும், இல்லை பசங்களோட விளையாடுறதும் ஜாலியாக இருக்கும், கம்ஃபர்ட்டாக உடம்பு நோகாமல் இருக்கும். ஆனால் ஜிம்முக்கு போனால் உடம்பு நோகும். பட் வாட் இஸ் த அவுட்கம் ஆஃப்டர் 5 years அப்படின்ட்டு பார்க்க போகும்போது டெஃபினெட்லி தெர் இஸ் எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஆனால் நம்ம அந்த 5 years கழிச்சு என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்க போகிறதில்ல. அந்த செகண்ட், அந்த மினிட், வாட் ஐ எம் என்ஜாயிங், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் யூ டு திங்க் அபவுட் இட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நானே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வேலை எனக்கு 2016 அக்டோபர் மாதம் கிடச்சிச்சு. எஸ், அக்டோபர், எக்ஸாக்ட்லி அக்டோபர் கிடச்சிருச்சு. ஜாப் கிடைக்கிறதுக்கு முன்னால் ஐ லவ் ஆட்டோமொபைல்ஸ் ஆக்சுவலாக. ஜாப் கிடைக்கிறதுக்கு முன்னால் ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ BMW, சும்மா அப்படி இப்படி போய் பார்த்துட்டு இருப்போம். ஒரு காரை பார்த்தேன், ஒரு 4 Series M பேக்கெட்டு, ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் கிளாட் ஃபினிஷில் பார்த்தேன். கேப்ரியோ செமையாக இருந்தது. அரௌண்ட் 400 PS வாங்கணும்னு நினச்சேன். 400 euros per month நீங்கள் பே பண்ணணும் ஃபினான்ஸ் எடுத்தீங்கன்னா. அஃப்கோர்ஸ் செகண்ட் ஹேண்ட் கார் தான். தென் ஐ தாட், வா இது எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான நிறைய இது என்கிட்ட இருந்தது. ஓகே, ஐ வில் கெட் தட் ஜாப் அப்படின்ட்டு. ஒரு 1 week கழிச்சு ஜாப் எனக்கு கான்ட்ராக்ட் வந்துருச்சு. அடுத்த 2 நாள்லயே ஐ வெண்ட் அகைன் டு த BMW ஷோரூம். ஆனால் அந்த கார் இல்லை, போயிடுச்சு. பட் போயிட்டோமே, ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வரணுமே, ஏதோ கரும்பு பொட்டி கடைக்கு போய் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரணுமேன்ற மாதிரி கார் ஷோரூமுக்கு போய் ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வரணுமேன்ட்டு ஒரு 3 Series ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கார். அதுக்கப்புறமா ஒரு 3 வருஷம் அந்த கார் வச்சுட்டு இருந்தேன். தென் ஏதோ ஒரு இது லைக் அந்த கார் வந்து 18,000 euros ஆக்சுவலாக. 10,000 euros நான் அது வரைக்கும் கட்டிருந்தேன் இன்ஸ்டால்மெண்ட்ஸாக. ஸோ அப்போ வந்து அந்த டீசல் ஸ்கேம் வந்துச்சு. சிட்டிஸ்குள்ளெல்லாம் நீங்கள் டீசல் கார் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஹீரோ ஃபைவ்ல தான் போகணும் அப்படி இப்படின்ட்டு. நான் வச்சுட்டு இருந்தது டீசல் கார், விச் வாஸ் நாட் அ டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் மீ, பட் சம்டைம்ஸ். அப்போ வந்து பிஎம்டபிள்யூலேயே ஒரு ஆஃபர் விட்டாங்க. போய் கேட்க போகும்போது, நீங்கள் இந்த 1 Series எடுத்துக்கிட்டிங்கன்னா லீசிங்கில் உங்களோட பழைய காரை நாங்கள் 8,000 euros எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. நான் கணக்கு போட்டேன். 3 வருஷம் இந்த கார் வச்சுட்டு இருந்தோம், இது வரைக்கும் 10,000 euros தான் நான் கட்டியிருக்கேன். அப்போ இந்த கார் இவன் 8,000க்கு எடுத்துக்கிறேன்றான். எப்படி இருந்தாலும் நமக்கு 2,000 euros லாபம். மிச்சத்தை நம்ம புது கான்ட்ராக்டாக தான் போட போகிறோம், பழைய கான்ட்ராக்ட் க்ளோஸ், நம்ம மிச்சம் இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட்டும் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னாங்க. ஃபினான்ஷியல் கால்குலேஷன்லாம் நல்லா இருந்ததுனால நான் BMW 1 Seriesக்கு மறுபடியும் போயிட்டேன், லீசிங்கில் போயிட்டேன். இந்த வாட்டி 3 years இஸ் ஏ மஸ்ட். அதுக்கு முன்னால் நீங்கள் கார் விற்கவோ இல்லை கொடுக்கவோ முடியாது. 3 வருஷம் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நானும் வச்சுக்கிட்டேன். அதே அமௌண்ட் 3 Seriesக்கு என்ன மாதம் மாதம் கட்டணுமோ அதே வந்து 1 Seriesக்கு கட்டணும். பட் இந்த என்டையர் பீரியடில் ஐ ஃபெல்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே பிராண்ட் இஸ் நத்திங். ஏன்னா உங்களுக்கு அது மூலமாக யூ ஆர் நாட் கெட்டிங் எனி திங் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்டேட்டஸ் ஃபீலிங். காசு உங்களுக்கு நிறைய செலவாகும். அது வாங்கும்போது நமக்கு தெரியவே தெரியாது. அந்த ஒரு ப்ரௌட் ஃபீலிங், ஐ எம் த ஓனர் ஆஃப் BMW அப்படின்ற மாதிரி போயிடுவோம். அந்த ஒரு பேய் வந்து நம்ம தலையில் உட்காந்துக்கும். அது செலவு கொடுக்க கொடுக்க ஒரு பிரேக் பேடு மாற்றணும்னா 300 euro, ரைட்? ஒரு டயர் சர்வீஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு 200 euro, ஒரு ஆயில் சேஞ்ச் பண்ணணும்னா 150 euro. கொஞ்சம் கொஞ்சமாக காசு சாப்பிட ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தது. இது என்னடா இது அப்படின்ற மாதிரி. இப்போ நான் வச்சுட்டு இருக்கிற ஒரு கார் வந்து 2013 மாடல், ஒரு சின்ன ஹேட்ச்பேக் கியா. 7,000 euro தான். ஃபுல் அமௌண்ட்டு 7,000 தான். மொத்தமாக கையில இருந்து காசு போட்டு வாங்கியாச்சு. இதுக்கு நான் பெருசாக செலவு வந்து பெருசாகவே பண்ணுறதில்ல, ரைட்? ஸோ அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். ஆரம்பத்தில் நமக்கு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மூலமாக ஜாலியாக இருக்குன்னு கிடைக்கிற விஷயம், இட் வில் பி நாட் ஹெல்பிங் யூ ஃபார் லாங் ரன், ரைட்? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ஆர் யூ கிளியர் வித் வாட் எவர் ஐ செட்? டு யூ அக்செப்ட் இட்? அதுதான் இங்கே முக்கியம். நான் சொல்றது முக்கியம் இல்லை. எஸ் ப்ரோ, ரொம்ப Yes, எஸ் ப்ரோ, யா. ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ நெட்வொர்க்கிங் மூலமா ஜாப் கிடைச்சாலுமே ஹவு இட் கேன் ஹெல்ப் யூ அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 விஷயங்கள் தான் நெட்வொர்க்கிங். ஸோ கிங்கை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக எழுதியிருப்பேன். பிகாஸ் இஃப் யூ ஹாவ் குட் நெட்வொர்க், உங்களுக்கு என்னன்னாலும் பிரச்சனையே இல்லை, ரைட்? ஏன்னா யுவர் நெட்வொர்க் வில் சேவ் யூ. தட் இஸ் த பவர் ஆஃப் நெட்வொர்க். அது இல்லை அப்படின்னா யார்கிட்ட நான் போய் கேட்பேன்? அந்த ஒரு கேள்வி தான் நமக்கு முதல்ல வரும். இன்னொன்று, மறுபடியும் 0லேருந்து ஆரம்பிக்கணும்.
தென் ட்ரை டு நெட்வொர்க். உங்களுக்கு அந்த டைம்ல இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் சொன்னேன் இல்லையா, உங்ககிட்ட பேசி எனக்கு என்ன ஆக போகுது? இல்ல, பேசுங்க. 5 வருஷம் கழிச்சு என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்க பேசினால் மில்லியனரா மாறி இருக்கலாம். உங்களோட அப்ரோச் அவனுக்கு பிடிச்சி பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப் கொடுக்கலாம். இல்ல உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா he will be ready to do it. We can't predict future, but without thinking anything, start connecting with people. அதுக்கு தான் நம்ம கம்யூனிட்டிலாம் ஆரம்பிக்கிறது. தட்ஸ் த ஒன்லி ரீசன். ஏன்னா நாளைக்கே ஒருத்தருக்கு ஜாப் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேபி ஜாப் கிடைக்குது, அவங்க ஒரு 6 மாசம் போயிட்டாங்க. ஷீ கெட்ஸ் டு நோ, ஓகே இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்கு, நம்ம கம்யூனிட்டியில ஜாப் நிறைய தேடுறவங்க இருக்காங்க, நான் ஹெல்ப் பண்றேன். சரி, ஓகே, நீங்க ஹெல்ப் பண்றீங்க. அட் ஒன் சைடு யாரோ ஒருத்தரோட ஃபேமிலிக்கு நீங்க கம்ப்ளீட்டா ஹெல்ப் பண்றீங்க. ரெண்டாவது, நிறைய கம்பெனிஸ் இங்க ஜெர்மனில பாத்தீங்கன்னா உங்க ரெஃபரல்ஸ் மூலமா யாராவது வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு போனஸ் மாதிரி ஒரு அமௌண்ட் தருவாங்க. யூ ஆல்சோ வின். இங்க கம்பெனி ஜெயிக்குது, வேர் தே சேவ் மணி இன் தேர் ஹையரிங் ப்ராசஸ். ஏன்னா ஹையரிங் ப்ராசஸ் இஸ் எ பிக் ஹெடேக், ஈஸி கிடையாது. அதுக்கு பின்னால எவ்வளோ டைம் இருக்குன்றது இப்போதான் எனக்கு தெரியுது. ஆஃப்டர் ஸ்டார்ட் ஹையரிங் ஃபார் மை கம்பெனி, இட்ஸ் பிகெஸ்ட் ஹெடேக். நம்ம சாதாரணமா நினைச்சுக்கிறோம் என்னடா இவன் ரிஜெக்ட் பண்ணிட்டு போறான்னு. அதுக்கு பின்னால இருக்கிற தலைவலி பெருசு. அது அவங்களுக்கு சேவ் ஆகுது. உங்களுக்கு ஃபினான்ஷியலா கம்பெனி ஒரு போனஸ் மாதிரி எக்ஸ்ட்ரா தரதுனால அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வச்சு மேபி நீங்க இந்தியாவுக்கு போகலாம் ஃப்ளைட் புக் பண்ணிட்டு, ரைட்? அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த இன்னொருத்தருக்கு அந்த ரிசீவ் பண்றாருல, ஹிஸ் லைஃப் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த என்டையர் திங். இதுல 3 பேருமே ஜெயிக்கிறோம். அதனால நெட்வொர்க்கிங் கேன் மேக் எனி திங். ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். ஆனா அது பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு ஹேவ் கரெக்ட் மைண்ட் செட் அண்ட் ஹார்ட் செட். ஸோ இங்க எதுக்கு ப்ரோ மைண்ட் செட்? ஓகே, எதுக்கு ப்ரோ ஹார்ட் செட்? இந்த ஹார்ட் செட்ன்றது உன்னால எனக்கு என்ன கிடைக்க போகுது அந்த விஷயம் தான், விச் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் ஃப்ரம் யுவர் மைண்ட் டு யுவர் ஹார்ட். இந்த உடனடியா எனக்கு கிடைக்கணும் இல்ல, அது இங்க இருக்கக்கூடாது. ஸோ லெட் அஸ் see what we can cover in mindset. ஸோ இந்த 7 விஷயங்களை யூ ஹேவ் டு டூ. ஸோ நெட்வொர்க்கிங்ன்றது நான் ஜாப் தேடும் போது மட்டும் பண்ணிக்கிறேன், ஜாப் கிடைச்சிச்சுன்னா எனக்கு பெருசா எதுவும் தேவையில்லை, பிகாஸ் எனக்கு தான் இருக்குது, why should I do? அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வராதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் சில கம்பெனிஸ் இல்ல பல கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 12 மந்த்ஸ் சேலரி தர மாட்டாங்க. இட் வில் 13 மந்த்ஸ் சேலரி ஆர் 13.64 மந்த்ஸ் சேலரி. எனக்கு தான் ஒரு மாசம் சம்பளம் ஜாஸ்தியாவே தரீங்களே, நான் எதுக்கு ஒரு மாசம் வேலை செஞ்சுக்கிட்டு நான் சும்மா வந்து சீட்ல உட்காந்துட்டு போறேன்? இல்ல, யூ ஹேவ் டு டூ இட், ரைட்? தட்ஸ் ஹவு யூ கெட் ப்ரொமோட்டட் அண்ட் எவ்ரி திங். ஸோ அதனால irrespective of what you are getting, always do it. That's very very important because you need to turn your networking into your lifestyle. இப்போ தினமும் உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் இன்ஸ்டாகிராம பாக்குறீங்களா, the same thing. 15 நிமிஷம் பண்ணா கூட இட்ஸ் ஃபைன், பட் யூ ஹேவ் டு டூ இட். அதை நீங்க 5 நிமிஷம் பண்றீங்களா 1 மணி நேரம் பண்றீங்களான்றது ரெண்டாவது, பட் யூ ஹேவ் டு டர்ன் இட் as your lifestyle, ஹேபிட்டா மாத்தணும். ரெண்டாவது, give first. ஸோ இந்த கோட் பார்த்தீங்கன்னா, people won't be with you for what you are, people stay with you for who they are with you. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எலான் மஸ்கோட கனெக்ஷன் இருக்குன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ என்கிட்ட நீங்க வந்து ஜாயின் பண்ணும்போது அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கும். ஓ, இவன்கிட்ட டைரக்டா எலான் மஸ்க் கனெக்ஷன் இருக்கு, இவன் மூலமா நமக்கு எது நடக்கலனாலும் இவனோட நெட்வொர்க் மூலமா ஐ கேன் பில்ட் மை எம்பையர். அதுதான் உங்களோட வேல்யூவே இங்க குறிக்கும். வாட் இஸ் நீங்க வச்சிருக்கிற காசு பணம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க யார் கூட பழகுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் யுவர் வேல்யூ டிஃபைன்ஸ் யூ. ஏன்னா எனக்கு நாளைக்கே வேலை போயிருச்சு அப்படின்னா ஒரு 5-6 பிசினஸ் பீப்புளோட எனக்கு நெட்வொர்க் இருந்துச்சுன்னா ஐ கேன் கொலாபரேட் வித் தம். கொலாபரேட் பண்ணலனாலும் பிரதர் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், உங்க பிசினஸை புஷ் பண்றதுக்கு நீங்க எனக்கு காசுலாம் தர வேணாம், உங்களுக்கு தோணுச்சுன்னா பின்னால கொடுங்க. யூ பிலீவ் ஆன் யுவர் ஸ்கில், டெஃபினெட்லி இட் வில் கம் அவுட் அண்ட் தே வில் ஹெல்ப் யூ அவுட். அதுதான் இங்க ஃபர்ஸ்ட். ஸோ கிவ் ஃபர்ஸ்ட். ஆனா இங்க என்ன கொடுக்கணும், காசு கொடுக்கணுமா? இல்ல, நான் சொல்றேன் என்ன அப்படின்றது. ஸோ கிவ் மோர், அண்ட் வென் யூ கிவ் மோர் இட் ஹேஸ் டு பி த வேல்யூ. அந்த வேல்யூ என்னென்ன ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படின்றத நான் பின்னால சொல்றேன். ஏன்னா வேல்யூனா ஒரு டெஃபினிஷன் இருக்கணும் என்ன அப்படின்றது. லெட் மீ டெல் யூ. ஸோ அந்த வேல்யூ கொடுக்கும்போது டோன்ட் ஆக்ட் ஆஸ் ரோபோட். இந்த சாட் ஜிபிடி மூலமா ஆட்டோமேஷன் மூலமா நோ, இட் ஹேஸ் டு பி எ பர்சனல் டச். நிறைய இன்டராக்ட் பண்ணுங்க, ஜோக்ஸ் பண்ணுங்க, பி ஹியூமன். இப்போ நாளைக்கே சொந்தக்காரங்களோட கனெக்ட் பண்ணணும், சொந்தக்காரன் வாட்ஸ்அப்ல அனுப்பும்போது நீங்க வந்து சாட் ஜிபிடி மூலமா அந்த ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் ஓப்பன் ஏஐல வந்து அந்த ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பதில் அனுப்பிச்சானா இந்த மாதிரி இந்த ஆர்பி ஆட்டோமேஷன், இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ், சாட்ல வர
அதெல்லாம் ஹியூமன் கிடையாது, இட்ஸ் ஆல் கம்ப்யூட்டர். பட் ஆனால் யூ நோ இட், யூ டோன்ட் ஹேவ் எனி ஃபீலிங். திட்டணும்னா அந்த கம்ப்யூட்டர் தான் திட்டுவீங்க. பட் இதுவே ஒரு ஹியூமனாக இருக்கும்போது நீங்கள் என்ன எமோஷனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ தே வில் ஃபீல் தட். அதுதான் இங்கே முக்கியம். இப்போ வந்து நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், ஐ நீட் ஏ ஹெல்ப், யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் சேட் செக்ஷனில் போகிறேன் அப்படின்னா நான் அழுதுட்டு இருக்கேன், அதாவது என்னை விட்டா நான் செத்துருவேன், சூசைட் பண்ணிப்பேன். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது இது இந்த சேட் வந்து ஸ்ட்ரக்சர்டா ஒரு கேள்வி கேட்கும்போது எனக்கு இன்னும் காண்டு தான் ஆகும். ரைட், ஐ வாண்ட் a ஹியூமன் டு ஸ்பீக். அதுதான் நீங்களும் இங்க பண்ணணும். ரைட், அண்ட் பிகம் டிபெண்டபிள். ஸோ டிபெண்டபிள் இன் த சென்ஸ் நீங்க அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. யூ நீட் டு டேக் தெம் தட் தே ஆர் டிபெண்ட் ஆன் யூ. ஸோ அது எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்க வேல்யூ கொடுக்க கொடுக்க at some point they will depend on you. The more you give, the more rich you will become, which means நாளைக்கே கம்பெனிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஓ இந்த பிரச்சனையை வந்து அசோக் சூப்பரா சால்வ் பண்ணுவாரு, அவர்கிட்ட நம்ம கேட்போம். அந்த கண்டிஷனுக்கு நீங்க கொண்டு வரணும். அதுக்கு யூ ஹாவ் டு ஷோ யுவர் செல்ஃப் வாட் யூ கேன். அந்த ஷோ எப்படி பண்ணுவீங்கன்னா பை ப்ரொவைடிங் வேல்யூ. அண்ட் தென் ஆஸ் ஐ செட், இந்த நெட்வொர்க்கிங் லைஃப் ஸ்டைலாக நீங்கள் வரும்போது இந்த நெட்வொர்க் வில் ஆட்டோமேட்டிக்கலி க்ரோ. ரைட், அதை பற்றி நீங்கள் கவலை பண்ணணும்னு அவசியம், இட் வில் ஹேப்பன். அண்ட் தென் ஹேவ் எ பிளான். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, உங்களுக்குன்னு ஒரு பேட்டர்னை கண்டுபிடிங்க. அந்த பேட்டர்னை கண்டுபிடிக்கிறது தான் இங்கே கஷ்டம். ஸோ யாரோ ஒருத்தர் சொன்னீங்க, ஜாப் சிவா சொன்னார், ஃபர்ஸ்ட் ஜாப் அப்ளை பண்ண இட் டுக் லாட் ஆஃப் டைம். அஃப்கோர்ஸ் இட் வில் டேக். ஏன்னா இப்போதான் நீங்கள் ஆரம்பத்தில் பண்ணுறீங்க. ஒரு 20 ஜாப் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேட்டர்ன் செட் ஆயிரும். தென் சக் 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 சக்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அதே தான் இங்கேயும் நடக்கும். குழப்பம் எப்படி பண்றது என்ன பண்றதுன்னு எதுவுமே தெரியாது. பட் ஆனால் நீங்க அதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா பீஸ் ஆஃப் கேக். ரைட், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது என்னடா இது ரீல், இது எப்படி லைக் பண்றது, என்ன ஷேர் பண்றது தெரியாது. பட் ஆனால் இப்போ நமக்கு தெரியும், பிகாஸ் வி டூ இட் வெரி வெரி ஆஃபன் அண்ட் வி கெட் ஹேபிச்சுவேட்டட் வித் தட். அதுதான் நாளைக்கு புதுசாக ஒரு டூல் வந்துச்சுன்னா நமக்கு தெரியாது என்ன பண்ணணும்னு. ஏன்னா யூ நீட் தட் லேர்னிங் ஃபேஸ். அது இட் வில் ஹேப்பன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மைண்ட் செட். உங்களோட மைண்டு அதுக்கு ரெடியாக இருக்கணும். இஃப் இட் இஸ் ரெடி யூ கேன் டூ தட். ரெண்டாவது, வை யூ ஷுட் நெட்வொர்க். நான் எதுக்கு நெட்வொர்க் பண்ணணும்? உங்கள் கம்பெனியில் ஜாப் இருக்கு, என்கிட்ட ஸ்கில் இருக்கு, நான் உங்ககிட்ட சொல்றேன் என்கிட்ட இந்த ஸ்கில் இருக்குன்னு கொடுக்க வேண்டியது தானே. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் வை ஷுட் ஐ நெட்வொர்க்? அதுதான் என் கேள்வி. நான் எதுக்கு கொடுக்கணும்? அங்க அவன் கேட்பான். ரைட், ஸோ வை நெட்வொர்க் அப்படின்றதுக்கு 3 ரீசன்ஸ் இருக்கு. ஒன்று, பில்கேட் சொன்னது ஆக்சுவலாக அந்த கோட், சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் பீப்புள் ஹூ சேலஞ்ச் யூ, டீச் யூ அண்ட் புஷ் யூ டு பி யுவர் பெஸ்ட் செல்ஃப். இதோட பின் அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களை ஒரு ஃப்ரெண்டு எப்போ பார்த்தாலும் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கான். மட்டம் தட்டுறான்னா உங்களோட பாடியிலையோ இல்லை வாட் எவர் இட் இஸ் அந்த மாதிரி இல்லாமல் ப்ரொஃபஷ்னலாக மட்டம் தட்டுறான். டே என்னடா இந்த ஸ்கில்லை கற்றுக்கொள்ள, மார்க்கெட் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி உங்களை ஒருத்தன் பின் பாயிண்ட் பண்ணி குத்துறான்னா he is the only guy, he or she is the only guy who will help you to grow. சும்மா நான் ஃப்ரெண்டுன்னு கான்டாக்ட்ல ஃப்ரெண்டுன்னு நான் இருக்கேன் அப்படின்னா அவனால நமக்கு டைம் தான் கெடுமே தவிர நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இட் இஸ் நாட் எனிதிங் பர்சனல், பட் திஸ் இஸ் த ட்ரூத். ரைட், ஒரு ஃப்ரெண்டை வந்து உண்மையான ஃப்ரெண்ட் என்னன்னு நினைப்பானா, என்னோட ஃப்ரெண்டு முன்னேறணும், தட்ஸ் இட். ரைட், அது நீங்க நினைச்சாலும் சரி இல்லை அவனா நினைச்சாலும் யாராவது ஒருத்தர் நினைக்கணும். அதர்வைஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஹாய் ஹாய் பை பை அது சொல்லி என்ன போகுது? இட்ஸ் லைக் சேம் இன் இன்ஸ்டாகிராம்குள்ள ஒன்றுமே எனக்கு கிடைக்க போகிறது இல்லை. அதனால அப்போ ஃப்ரெண்டுங்க கிட்ட நம்ம ஏதாவது எதிர்பார்க்கணுமா ப்ரோ அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் நாளைக்கே எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீங்கள் யார்கிட்ட போய் முதல்ல நிற்பீங்க? இல்லை நாளைக்கே உங்களுக்கு ஒரு பெரிய இதாகிடுச்சு அலனும், யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? அப்பா அம்மா கிட்ட சொல்ல மாட்டீங்க, வேற யார்கிட்டும் சொல்ல மாட்டீங்க. புலம்புறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதுக்காகவாது ஃப்ரெண்ட் இருக்கணும். அந்த புலம்பும் போது அவன் ஏதாவது ஒன்று சொல்லுவான். அது புலம்புறத வந்து சும்மா உட்காந்து கேட்டுக்கிட்டு இல்லை சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாம் ஃப்ரெண்டு கிடையாது. ஸோ அவாய்ட் நெகட்டிவ் பீப்புள். இதுக்கு ஒரு கோட் இன்னொன்னும் இருக்கு. உங்களை எது டிஃபைன் பண்ணுன்னா, நீங்க பழகிற 5 பேர் தான் உங்களை டிஃபைன் பண்ணுவாங்க. இட் இஸ் ரியலி ட்ரூ. இட் இஸ் ரியலி ட்ரூ. ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட் இன் மை திங் ஆக்சுவலாக லாட் ஆஃப் த டைம். ஸோ அதனால தட் இஸ் வாட் டிஃபைன்ஸ் யூ. ஏன்னா அந்த 5 பேருன்றது ஏன் இங்கே 5 பேரை டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, தட்ஸ் வேர் யூ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஒரு கூட்டத்தில் போய் காலையில் நான் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்னா சாயந்தரம் ஃபுல்லாக என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அரட்டை அடிச்சுட்டு ஊர் சுற்றுவேன்னா வாட் யூ டெவலப் தேர். சேம் இன்ஸ்டாகிராமில் உட்காந்துட்டு ரீல்ஸ் பார்க்குறீங்கன்னா யூஆர் டேக் இன்ஸ்டாகிராம் ஆஸ் யுவர் ஃப்ரெண்டு. 5 ப்ரொஃபைலை நான் ஃபாலோ பண்ணுறேன்,
அஞ்சுத்தலையோ மீம்ஸ் போடுறாங்க, மத்தவங்கள ட்ரோல் பண்றாங்க, அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கேன்னா வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? நத்திங். இதுவே நீங்க ஒரு 5 ப்ரொடக்டிவ் பீப்புளை ஃபாலோ பண்றீங்க, ஒரு ரெஸ்யூம் எப்படி டெவலப் பண்ணணும், ஒரு ஜாப் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும், அந்த மாதிரி சேனல்ஸை பார்க்க போகும்போது யூ ஆர் கெட்டிங் எஜுகேட்டட் வித் விச் யூ டெவலப். இங்க அவங்களும் டெவலப் ஆவாங்க. அது எப்படி ப்ரோ அவங்க டெவலப் ஆவாங்கன்னா, when you start commenting on their வீடியோஸ். பிரதர் இந்த மாதிரி கேட்டீங்க, நீங்க கேள்வி கேட்பீங்க, கேள்வி கேட்கறவன் ஒண்ணு அவனுக்கு தெரிஞ்சா பதில் சொல்லுவான், இல்லைன்னா உண்மையான கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தா அதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு வந்து அவனும் கத்துப்பான், உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவான். தட் இஸ் வாட் இட் இஸ், ரைட்? வெரி ட்ரூ. ஆக்சுவலா இது நீங்க கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி உட்காந்து அமைதியா யோசிச்சு பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். ரெண்டாவது, நெட்வொர்க் வில் நாட் அண்ட் நெவர் ஹேப்பன். சத்தியமா நெட்வொர்க் நடக்காது. யூ ஹேவ் டு கிரியேட் இட். ஆனா இது நடக்கிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அதை நெக்லெக்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது ஏன் நெக்லெக்ட் பண்றோம் அப்படின்றத நான் பின்னால சொல்றேன். பட் ஆனா நெட்வொர்க் வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஓப்பன் அப். இன்ட்ரோவர்ட் ப்ரோ அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்கன்னா நோ, உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா யூ ஹேவ் டு கோ. பசிக்குதுன்னா நீ தான் சாப்பாடு கேட்கணும், ரைட்? தட்ஸ் வாட் இட் இஸ். மூணாவது, நெட்வொர்க் இஸ் யுவர் நெட் ஒர்த். நீங்க யாரோட பழகுறீங்களோ அதுதான் உங்களை டிஃபைன் பண்ண நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ், ரைட்? ஸோ இது வரைக்கும் எனி டவுட் கிளியரா? Yes, sir. எஸ் ப்ரோ, நைஸ். கிளியர். ஓகே. ஸோ முக்கியமான விஷயம் இதெல்லாம். சம்திங் இஸ் ஸ்டாப்பிங் மீ. ஜிம்முக்கு போறேன் அப்படின்னா 2 நாள் போயிட்டு என்னால் நிப்பாட்டுறேன் அப்படின்னா உங்களோட மைண்ட் உங்களை போட்டு நல்லா குத்துது. போகணுமா போகணுமா போகணுமா, வீட்டில் ஏறுன்னு ஏதோ ஒன்று. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ஒரு செமினார் அட்டன் பண்ணியிருந்தேன். அதில் ஒருத்தர் சொன்னார், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பிளாக் உல்ஃப், ஒயிட் உல்ஃப் அப்படின்ட்டு 2 இருக்குமா. ஸோ இந்த பிளாக் உல்ஃப் வந்து இட் இஸ் வாட் டெல்ஸ் யூ கொஞ்ச நேரம் இன்னும் தூங்கு. 6 மணிக்கு காலையில் எழுந்திருக்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே படுத்து கிட கொஞ்ச நேரம். அது வந்து உங்களோட மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்குது. இட் இஸ் கில்லிங் யுவர் மைண்ட் அண்ட் யூ கோ வித் இட். ஸோ அது வந்து ஒரு யானை மாதிரி நிற்கும். இதுவே இந்த வெள்ளை கலர் உல்ஃப் வந்து மோட்டிவேஷன், ரைட்? அந்த மோட்டிவேஷனை கிரியேட் பண்ணும், எந்திரி எந்திரின்னு. ஆனா அந்த மோட்டிவேஷனை கில் பண்றதும் ஒயிட் அந்த பிளாக் உல்ஃபுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதும் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன் யூ. ஆனா ஒயிட் உல்ஃப் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா தம் தூண்டு தான் இருக்கும், அது வளர்றதுக்கு டைம் ஆகும். ஆனா அது வளர்ந்துருச்சு அப்படின்னா நீங்க வேற இடத்துல இருப்பீங்க. தட் இஸ் த பவர் ஆஃப் மைண்ட் திங் ஆக்சுவலா. ஸோ கோபிநாத் கூட ஒரு இதுல சொல்லியிருப்பார் ஆக்சுவலா, காலையில எந்திரிச்சிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவானுங்க, ஆனா ஒரு 5 செகண்ட் தான் ஆகும் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு, பெட்ல இருந்து எந்திரிக்கிறதுக்கு. அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிரும் அப்படின்ட்டு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட். ஏன்னா எனக்கும் இதெல்லாம் இன்னைக்கு காலையில கூட ஐ திங்க் ஐ வேக் அப் அட் எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன், 4:30 4:40 எந்திரிச்சேன். எந்திரிக்கும் போதே போகணுமா, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குவோம், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குவோம் அப்படின்ட்டு தூங்கினேன். பட் சம்ஹவ் சம்திங் வேக் மீ அப். ஏன்னா இதை நான் இன்னைக்கு நேற்று பண்ணல, இன்னைக்கு பண்ணியிருந்தேன்னா இன்னும் தூங்கி இருப்பேன். பட் ஆனால் இட் இட் இஸ் லைக் எ பேட்டர்ன் விச், அதனால தான் என்னோட காலையெல்லாம் பார்த்துருப்பீங்க 6 மணி 5 மணிக்கெல்லாம் வச்சிருப்பேன். ஸோ இட்ஸ் எ லாங் ஜேர்னி. அந்த ஹேபிட் வரும்போது அந்த வெள்ளை கலர் உல்ஃப் வந்து வேற ஸ்டேஜ்ல பெருசா உட்காந்துட்டு இருக்கும். அது உட்காந்துருச்சு அப்படின்னா டெஃபினெட்லி நோபடி கேன் ஸ்டாப் யூ, யூ வில் க்ரோ. யா, ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். இன்னொன்று இந்த ராபின் சர்மா சொல்லுவார், ஹேபிட் கிரியேட் பண்றீங்க, அஃப்கோர்ஸ் யூ நீட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ஆஸ் வெல். காலையில 4:30 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால உங்களால போக முடியல அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். யூ ஹேவ் டு கிவ் ஆல்சோ ரெஸ்ட் டு யுவர் பாடி. அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் அந்த மாதிரி சமயத்தில் டோன்ட் பிரேக் த செயின் மோர் தென் ஒன் டே. ஒரு நாள் நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு அந்த பேட்டர்ன் வரும். நம்ம தான் நேற்று ஓடலையே, லெட் அஸ் ஸ்லீப் இன்னைக்கும். அந்த பேட்டர்ன் அப்படியே நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா ஹேபிட் பிரேக் ஆயிரும். ஒரு நாள் போகலையா, ஃபைன், ரெஸ்ட் எடுங்க, கிவ் ரெஸ்ட் டு. மொபைல் ஃபோன் சார்ஜ் மாதிரி தான். மொபைல் ஃபோன் ஒரு சார்ஜ் வரைக்கும் தான் நிற்கும், அதுக்கப்புறமா செத்து போயிடும். சேம், அதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதே தான் நீங்கள் உங்களுக்கும் பண்ணுவீங்க. என்னால் முடியல, ஐ டோன்ட் ஹேவ் எனர்ஜி அப்படின்னா you go to bed, take a rest, come back next time fit. So what stops you அப்படின்றது it's completely on you. Let us see what are those things. முதல் காரணமே எனக்கு நெட்வொர்க் பண்ண தெரியாது, ஐ cannot able to network. என்கிட்ட அவ்வளோ பெரிய குரூப் இல்லை, நான் ஸ்கூல்ல படிக்கும் போது எப்பவுமே தனியாக தான் இருப்பேன். ஃபைன், நானும் ஐ எம் a big introvert-ங்க. இப்போ வரைக்கும் என்கிட்ட நீங்க கையை விட்டு கேட்டீங்கன்னா என்கிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். ஐ ஸ்டடிட் இன் ஹாஸ்டல் எப்போத்துல இருந்து
10th முடிச்சுட்டு டிப்ளமோ ஹாஸ்டல் சென்னையில் படித்தேன். அதுக்கப்புறமா இன்ஜினியரிங் கோவில்பட்டியில் படித்தேன். அதுக்கப்புறமா ஜெர்மனிக்கு வந்துட்டு இங்கே தனியாக இருந்தேன். ஸோ இதெல்லாம் கணக்கு வச்சு பார்க்க போகும்போது எல்லாரும் யோசிப்பீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னா. 2 பேர் தான். மற்றவன்லாம் இருக்கான் ஹாய் பாய், அவ்வளோதான். இந்த 2 பேர், அந்த 2த்துலயும் 1.5 வச்சுக்கலாம். அந்த ஒன் வில் ஸ்டாண்ட் ஃபார் மீ எனி டைம். அந்த அரை வந்து எப்போவாச்சு டைம் கிடைக்கும் போது நான் வரேன், அந்த மாதிரி 1.5 வச்சுக்கலாம். தட்ஸ் இட். இதுதான் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள். என்னோட கான்டாக்ட் நீங்க பாத்தீங்கன்னா, இஃப் ஐ செக் மை ஃபோன் கான்டாக்ட்ஸ், கவுண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் இட் won't be more than 50. தட்ஸ் இட். பிகாஸ் தட்ஸ் ஹவ் ஐ வாஸ். பட் ஆனால் இப்போ பிஸ்னஸ் பண்ணும்போது ஐ நீட் டு கம் அவுட் ஆஃப் இட். பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும் இல்லை நெட்ஒர்க்கிங்காக இருக்கட்டும், உண்மையாகவே நான் சொல்கிறேன், ஸ்டில் ஐ ஆம் வீக் இன் நெட்ஒர்க்கிங். எனக்கு நாளைக்கே ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் 100 பேர் நிற்கிறாங்கன்னா என்ன போய் பேசணும்னு எனக்கு தெரியல. ஐ எம் ரீடிங் மெனி புக்ஸ், ரைட், எப்படி நெட்ஒர்க் பண்ணணும், ஹவு டு அட்ராக்ட் பீப்புள், இந்த மாதிரி புக்ஸ்லாம் நான் படிக்கிறேன். நாட் ஷூர் இந்த புக்கு ஐ திங்க் அந்த செல்ஃபில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைன், இந்த மாதிரி புக்ஸ்லாம் பண்ணுறேன் பிகாஸ் ஐ நோ ஐ எம் லேக்கிங் சம்வேர் விச் ஐ நீட் டு டெவலப். அதை டெவலப் பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ் வரும் எனக்கு தெரியும், ரைட்? ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணும். ஸோ ஐ ஹவ் நாட் டாக்டு டு மை நெட்ஒர்க் ஃபார் சோ லாங். சேம், எங்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கும் போதெல்லாம் இருந்தாங்க, நான் பேசுறதே இல்லை. பட் இஃப் ஐ கோ டு டாக் வித் தெம், டெஃபினெட்லி தே வில் டாக் பேக். அதனால இந்த ஈகோவை கட் பண்ணணும் கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா. இன்னொன்று, அஃப்கோர்ஸ் நான் பெருசாக எதுவும் சேர்த்து வைக்கல. அப்போ இப்போத்துலேருந்து ஆரம்பிங்க, ரைட்? ஸோ ஐ டோன்ட் நோ எனி ஒன் இன் தட் கம்பெனி. இதுதான் பெரிய ஒரு விஷயமே. அந்த கம்பெனியில் போய் யார்கிட்டயாவது பேசுகிறாங்கன்னா எனக்கு யாருமே தெரியாதுன்னா என்ன பண்ணணும்? தென் ஸ்டார்ட் டூயிங் இட், ரைட்? ஸோ லேக் ஆஃப் செல்ஃப் பிலீஃப், என்னால் முடியுமா, ரைட்? இதுதான் இங்கே பிரச்சனையே. செல்ஃப் எஸ்டீம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது எனக்கு ரீசெண்டாக தான் ஐ காட் டு நோ. ஸோ இதுக்கு வந்து சீக்ரெட் புக், இது எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஹவ் யூ பில்ட் யுவர் செல்ஃப் பிலீஃப். அந்த இந்த செல்ஃப் எஸ்டீம்ன்றது, செல்ஃப் எஸ்டீம்னா என்னன்னு தெரியுமா இல்லை யாருக்காவது? அதுவும் ஒரு மைண்ட் செட் தான் ப்ரோ. நம்மளை பத்தி நம்ம என்ன திங்க் பண்ணியிருக்கோம், முடியும் முடியாதுங்கிறது. எக்ஸாக்ட்லி. ஸோ என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா லைக் செல்ஃப் எஸ்டீம் அதை பற்றி? உங்களை நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட் ஆர் யூ திங்கிங்? திங்க் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி என்னென்ன நினைக்கணும் அச்சீவ் பண்றதுக்காக நான் கண்டிப்பா ட்ரை பண்ணி அதை அச்சீவ் பண்ணிடுவோம். அந்த மைண்ட் செட் தான் எனக்கு இருக்கு. நான் வந்துட்டு என்ன ஒரு டைம் ரொம்ப லோவா நினைச்சுப்பேன். லைக் நமக்கு எதுவுமே தெரியாது அந்த மாதிரி நினைப்பேன். ஒரு டைம் வந்துட்டு நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அது எனக்கு குறையும் அப்புறம் ஏறும். ஸோ டிபெண்ட்ஸ், அது எதனால அப்படின்னு தெரியல. ஸ்டில் ஐம் ஃபிகரிங் அவுட். ஓகே, எஸ் ப்ரோ, கரெக்ட். நானும் அது ஃபீல் பண்ணியிருக்கேன் ப்ரோ சம்டைம்ஸ், பட் வெரி ரேர். சம்டைம்ஸ் அந்த மாதிரி அதனால முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஓகே. ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். Who are you to think low about you? Who are you? ரைட்? உங்களை பத்தி நீங்களே குறையா நினைக்கிறதுக்கு நீங்க யாரு? உங்களை பத்தி நீங்க மட்டும்தான் உயரமா நினைக்கிறோம், மத்தவன் எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். ஆனா நம்மளை பத்தி குறையா நினைக்கும் போது, மத்தவன் நினைக்கும் போது நமக்கு அஃபெக்ட் ஆக தான் செய்யும். அங்கதான் ஈகோ வரும். நீங்க உங்களை பத்தி குறைச்சி எடை போடும்போது டெஃபினெட்லி மத்தவங்களும் உங்களை அப்படிதான் பார்ப்பாங்க. நான் இன்னைக்கு அழகா இல்லையோ, கண்ணாடி முன்னால இருந்து பார்க்கும்போது நான் இன்னைக்கு அழகா இல்லையோன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, வெளியில போகும்போதெல்லாம் நீங்க உங்களையே குத்துற மாதிரியா தான் இருக்கும். மத்தவங்க பார்த்தா நம்மள என்ன நினைப்பாங்க? யூ வில் பி டவுன் கிரேடிங் யுவர் செல்ஃப். ஆல்வேஸ் டவுன். சூப்பர். நம்ம போட்டிருக்கிற டிஷர்ட் ஒண்ணுமே பெருசாலாம் கிடையாது, நான் தலையெல்லாம் பெருசாவே வர மாட்டேன், பட் யூ ஹேவ் தட் கான்ஃபிடன்ஸ். இது என்னோட ஸ்டைல். ஐ லவ் ஹவ் ஐ எம். தட்ஸ் இட். அதை நீங்க சொல்ல அதுதான் இங்க இருக்கும். ஸோ இஃப் யூ ஆல்சோ வாண்ட், ஐ கேன் ப்ரொவைட் யூ. புக்கு படிக்க எனக்கு டைம் இல்லை அப்படின்னா வாட்ச் திஸ் திங். கொஞ்சம் ஃபன்னியா இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த லெவல்ல இது கனெக்ட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? நான் வந்துட்டு இந்த புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை ரியலைஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி முன்னாடி இந்த சென்ஸ் நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நான் சொல்றேன், நான் வந்துட்டு ஜாப் எனக்கு இல்லை, ஐ மீன் எனக்கு ஜாப் போயிடுச்சு அப்படின்னு உடனே நான் பேனிக் ஆயிட்டேன். லைக் நமக்கு கிடைக்குமா அடுத்த ஜாப்? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம கிட்ட ஸ்கில்ஸும் அந்த அளவுக்கு இருக்கா? இப்போ இவங்க தேடுற மார்க்கெட்டுக்கு இருக்கா?
அப்படிங்கிறது நான் ரொம்ப பேனிக் ஆயிட்டு நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணேன். லைக் ஒரு 3 டேஸ் எனக்கு ஒரு இன்டர்வியூ டக்குனு ஸ்கெடியூல் ஆச்சு. அந்த டைம்ல நான் எப்பவோ அப்ளை பண்ணது. லைக் 1 மந்த் முன்னாடி நான் அப்ளை பண்ணது. அந்த டைம்ல எனக்கு ஸ்கெடியூல் ஆச்சு. ஏன்னா நான் ஜாப் போறதுக்கு முன்னாடியே நான் அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல தான் இருந்தேன். ஸோ நான் அந்த மந்த் அப்ளை பண்ணது. எனக்கு அந்த ஜாப் போன உடனே அந்த இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆச்சு. ஸோ ஒரு 2 டேஸ் தான் எனக்கு டைமே கொடுத்தாங்க. ரொம்ப டைம் கொடுக்கல அவங்க. ஹச்ஆர் முன்னாடியே பேசிட்டாங்க. ஸோ எனக்கு அந்த டெக்னிக்கல் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 2 டேஸ் தான் டைம் இருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப எஃபோர்ட் போட்டு டே ஃபுல்லாகவே படிச்சுட்டு இருந்தேன். அந்த டே ஃபுல்லாகவும் படித்தேன், அந்த நைட்டும் நான் படிச்சுட்டு இருந்தேன். என்னென்னலாம் நான் பண்ணியிருக்கிறேனோ அது எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். பட் உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு பயமாகவே இருந்துச்சு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு. லைக் நமக்கு தெரியாது, நமக்கு அந்த அளவுக்கு நம்மளால அட்டன் பண்ணி இதை கிளியர் பண்ணிட முடியுமா, அந்த மாதிரி நான் ரொம்ப பயந்துட்டு தான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஸோ நான் நினைச்ச மாதிரியே நான் நல்லா பண்ணல அந்த இன்டர்வியூ. லைக் ரொம்ப கேவலமா பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் ரவுண்டே நான் செலக்ட் ஆகல. ஏன்னா நான் ரொம்ப பயந்தேன். அந்த இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு முன்னாடியும் பயந்தேன், இன்டர்வியூ உட்காந்துட்டு இருக்கும்போதுமே நான் ரொம்ப பயந்தேன். ஸோ அதுக்கப்புறமா நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே நமக்கு தெரியும், நம்ம படிப்போம்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்கில்லா இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சேன். என்னென்னலாம் நான் பண்ணியிருக்கிறேன் அது எல்லாமே நான் இன்டர்வியூ ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்ணி அந்த கான்செப்ட் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அதை நான் ரிலேட் பண்ணிக்கிட்டேன். அந்த கான்செப்ட் நான் இப்போ ஏதாவது ஒரு கான்செப்ட் படிக்கிறேன்னா அதை நான் என் ஒர்க்ல எப்படி நான் யூஸ் பண்ணேங்கிற மாதிரி நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதை புதுசா. ஸோ ப்ளஸ் என்னோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸும் நான் நல்லா இது பண்ணதுனால எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. லைக் ஓகே நம்ம பாசிட்டிவா இருந்தோம்னா நம்ம பாசிட்டிவா இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். லைக் நான் முன்னாடி ரொம்ப நெகட்டிவா லைக் அந்த ஜாப் எனக்கு கிடைச்சா பெட்டரா இருக்கும், எனக்கு கிடைச்சிடணும் அது அந்த மாதிரி நினைச்சிருந்தேன். சப்போஸ் கிடைக்கலன்னா என்ன பண்றது, ஸோ வேற ஜாப் நமக்கு இது மாதிரி கிடைக்குமா, ஏன்னா அந்த ஜாப் வந்துட்டு எனக்கு ரொம்ப என்னோட ஸ்கில்ஸ்க்கு ரொம்ப மேட்ச் ஆச்சு. லைக் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேனோ அதே தான், வேற எதுவுமே அவன் எக்ஸ்ட்ராவே கேட்கல. ஸோ அதனால அது கிடைச்சிடணும் அப்படி. அது கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு நெகட்டிவ்லயே நான் போய் பயந்துட்டே அட்டன் பண்ணுவோம், அது எனக்கு கிடைக்கல. ஸோ நான் அதுக்கப்புறம் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்த ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது எனக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. நான் கான்ஃபிடென்ட்டா உட்காந்தேன், லைக் கான்ஃபிடென்ட்டா ப்ரிப்பேர் பண்ணேன், எல்லாமே கான்ஃபிடென்ட்டா அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு செலக்ட் ஆயிட்டேன். ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு இன்டர்வியூமே இப்போ அட்டன் பண்ணதில்ல. ரீசெண்டா அந்த ஜாப் போனதுக்கு முன்னாடி கூட ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏன்னா ஒரு கன்சல்டன்சில இருக்கிறோம், நமக்கு எப்போ வேணாலும் போகணும். முன்னாடியே ஒரு 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறேன். பட் அந்த அளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணதே இல்லை. எனக்கு ரொம்ப முன்னாடி இருந்தே அந்த ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றோம் அப்படின்னா முன்னாடி இருந்தே. ஸோ அதுக்கப்புறமா நான் அதை ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ஓகே இதுதான் கேட்பாங்க, நான் இதுதான் சொல்ல போறேன், நான் இந்த அளவுக்கு நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், நான் பண்ணிடுவேன், எனக்கு தெரியும், நான் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் பண்ணியிருக்கிறேன், ஸோ நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கிளியர் பண்ணேன். ஸோ அடுத்த டெக்னிக்கல் ரவுண்ட் எனக்கு வந்துச்சு. அதுலேயுமே நான் சூப்பராக பண்ணினேன். நான் கூட உங்ககிட்ட சொன்னேன்ல, அவன் ஏன் என்ன ரிஜெக்ட் பண்ணான்னு எனக்கு தெரியல, அவனே சொல்லியிருந்தான் பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் தான் நீங்க கொடுத்துருக்கீங்க, பட் ஸ்டில் வி காட் அனதர் கேண்டிடேட்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு. ஸோ நான் அப்போ எனக்கு அது ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆச்சு. நான் செலக்ட் ஆகிறனோ இல்லையா தட் டசன்ட் மேட்டர், நான் வந்துட்டு நல்லா பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்துருச்சு. விச் ஹெல்ப் மீ டு அட்டன் ஃபர்தர் இன்டர்வியூஸ். அதுக்கப்புறம் தான் நான் இப்போ இந்த அயர்லாந்து ஆஃபர் கிடைச்சதில்ல, ஸோ நான் அது அட்டன் பண்ணேன். லைக் அது வந்துட்டு எனக்கு சுத்தமா பயமே இல்லை. நான் அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணப்போ நான் பயப்பட்டதுக்கும் இப்போ நான் வந்துட்டு இப்போ இந்த அயர்லாந்து ஆஃபர் அந்த கம்பெனியோட ஹச்ஆர் இன்டர்வியூவும் சரி, எனக்கு 2 டெக்னிக்கல் ரவுண்ட் இருந்துச்சு. ரெண்டுமே வந்துட்டு லைக் 1 hour 2 hours டெக்னிக்கல் ரவுண்ட், எனக்கு 2 டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ். ஸோ நான் அதை கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அப்போ எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு, ஓகே நம்ம நினைச்சா அது தப்பு, நமக்கு எல்லாமே தெரியுது, நம்ம பண்ணுவோம், அது நம்ம பயப்படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு எனக்கு எந்த பயமுமே இல்லை. லைக் என்ன கேட்டுருவேன், எனக்கு தெரிஞ்சதான் கேட்க போறேன், அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆயிட்டேன். லைக் கான்ஃபிடென்ட்டா ஆயிட்டேன். நம்ம நெகட்டிவா நினைக்க கூடாது, அது கிடைக்கலன்னா பரவாயில்ல பாத்துக்கலாம், அடுத்தது நமக்கு ஸ்கில் இருக்குது, நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருக்கிறேன். எத்தனை இன்டர்வியூ வேணாலும் வைங்கன்னா எனக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூ வரட்டும், நான் அட்டன் பண்றேன், நான் கண்டிப்பா செலக்ட் ஆயிருவேங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. நான் 2 அட்டன் பண்ணேன், 2 தான் டெக்னிக்கல் ரவுண்டே அட்டன் பண்ணேன். ஆக்சுவலி இன்னும் எனக்கு சான்சஸ் கிடைக்கல, ஏன்னா மோஸ்ட்லி அட்டர் ரவுண்ட்லயே நமக்கு போயிடுது. ஸோ அதுவும் ஒரு மெயின் ரீசனா என்னோட ரெஸ்யூமை ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ இப்போ எனக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட் என்னன்னா, எனக்கு ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா போதும், டெக்னிக்கல் வரட்டும் நான் பார்த்துப்பேன், டெக்னிக்கல் கண்டிப்பா நான் அடிச்சிருவேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துருச்சு. நெகட்டிவா நினைக்க கூடாது நம்ம அப்படிங்கறது எனக்கு முன்னாடியே நான் மோட்டிவேட்டா எடுத்துக்கிட்டேன். நான் ஆக்சுவலி இந்த ஜாப் சர்ச் இதுல வந்தப்போ ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், பட் இப்போ வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஆயிட்டேன் நான். அது எனக்குள்ளாரே நீங்க சொன்னீங்க செல்ஃப் எஸ்டீம்னு, ஸோ அப்பவுமே எனக்கு ஃபீல் ஆகும், லைக் ஒரு நேரம் டவுனா ஃபீல் ஆகும், லைக் நம்ம இது செலக்ட் ஆகலையே, ஓகே ஸோ நமக்கு தெரியல போல, என்ன பண்றது, அந்த மாதிரி ஃபீல் ஆயிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு ஓகே நமக்கு தெரியுது, அந்த டைம்ல நம்ம அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு நம்ம ஏதோ பண்ணியிருக்கிறோம், தப்பா பண்ணியிருக்கிறோம்,
ஸோ அதனால நம்ம செலக்ட் ஆகல. ஓகே, நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நானே என்ன பூஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ. ஸோ நான் சூப்பர் கண்டிப்பா இந்த மூவி சூப்பர். வாட்ச் பண்றேன். பட் அது நானே பில்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. இந்த ஜாப் சர்ச்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் நைஸ். எனக்குள்ளாரே அதுதான் அது இந்த தோணிடுச்சு. நைஸ் யா சூப்பர் அருமை. மற்றவங்களுக்கு ஓகே நான் தான் கூப்பிடணும் யா போல. சொல்லுங்க. ப்ரோ, எனக்கு நான் என்னதான் கான்ஃபிடன்ஸா இருந்தாலும் ஜாப் வைஸ் எனக்கு எப்பவுமே அந்த நெகட்டிவிட்டி இருந்துட்டே இருக்கும். நான் ஜாப் நல்லா பண்ணா கூட எனக்கு செல்ஃப் டவுட் இருந்துட்டே இருக்கும் ப்ரோ. அந்த பண்ண முடியுமா ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும் ப்ரோ. இப்போ இந்த வீடியோல பார்த்த அவங்க சொன்னாங்களே, நீங்க அந்த அந்த மாதிரி டவுட் வரப்போ நம்ம பாஸ் பண்ணி அந்த ஃபீலிங் நமக்கு குட்டா ஃபீல் பண்றோமா பேடா ஃபீல் பண்றோமாங்கிறது வந்து அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸோ அப்படி திங்க் பண்ணும்போது எனக்கு இன்னும் பார்க்கும்போதே நான் ஜாபோட கம்பேர் பண்ணி தான் பார்த்தேன். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கு, ஜாப்ல நல்லா பாசிட்டிவா திங்கிங் கொண்டு வர முடியும் டெய்லி டே பை அப்படிங்கிற ஐடியா வந்திருக்கு ப்ரோ எனக்கு. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா வேலையை விட்டு தூக்குவானா? ஆமா ப்ரோ, அவ்வளவுதான். கரெக்ட். அவ்வளவுதான். இன்னொரு அவன் வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை இல்லையா, நாளைக்கு என் பேர்ல நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நான் உங்ககிட்ட கத்துக்கிட்டதா சர்வீஸா பண்ண போறேன். முடிஞ்சு அவ்வளவுதான். கரெக்ட் ப்ரோ. தட்ஸ் இட். அவ்வளவுதான். அவ்வளவுதான். சொன்ன மாதிரி Everything அவங்களுக்கு is லாஸ், possible. நமக்கு கிடைக்கலன்னா அவங்களுக்கு லாஸ். He is லாஸ்ட் குட் எம்ப்ளாயி. எம்ப்ளாயி இல்ல, இப்போ வந்து அவன் ஒரு காம்படிட்டர் டெவலப் பண்றான். கரெக்ட். நீங்க வேலைக்கு போனீங்கன்னா எம்ப்ளாயி ஆஃப் கோர்ஸ், இல்ல நானே பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னா he has a new competitor now. கரெக்ட் ப்ரோ. நீங்க ரெண்டு பேரும் வேற டைமென்ஷன் ஈஸியா சிம்பிளா முடிச்சிட்டீங்க. அதுதான், வேற என்ன நடந்துற போகுது? நான் போலீஸ்ல கூட்ட ஜெயில தூக்கு தண்டனை கொடுக்க போறான். இல்ல ப்ரோ, கரெக்ட். அவ்வளவுதான். ஃபைன். சோ அசோக் ப்ரோ, நான் வந்து எப்படி சொல்றதுன்னா நெகட்டிவ்லி ஊறி போனேன் ஆக்சுவலா. என்ன ப்ரோ? ஸ்டார்டிங் ஃப்ரம் சைல்ட்ஹுட்ல ஏன்னா எந்த விஷயத்த லைக் நெகட்டிவாக தான் தோணிட்டு இருக்கு நம்மளுக்கு. ஏன்னா அதனாலதான் லைக் ரொம்ப நம்மளுக்கு இந்த வேலை கிடைக்குமா. நான் அப்ப ஈவன் ஃப்ரெஷராக இருக்கும் போது நான் சுமார் ஒரு சொன்ன சிரிப்பீங்க லைக் ஆல்மோஸ்ட் 52 கம்பெனிஸ் அட்டன் பண்ண ஃப்ரெஷருக்கு மட்டும். நான் ஜாயின் பண்றதுக்கு எனக்கு 53rd கம்பெனில தான் எனக்கு வேலையே கிடைச்சது ஆக்சுவலா. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆயிருக்கேன் நான். நிறைய நெகட்டிவிட்டி தான், நெகட்டிவா இருக்கும்னா அப்போ அது எப்போ எனக்கு கிளியரா தெரிஞ்சதுன்னா என் ஃப்ரெண்டு சொல்லுவான், என்னடா எது பேசினாலும் நெகட்டிவா பேசுற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு எங்கேயாச்சும் போனாலும் கூட நெகட்டிவா பேசுற அவன் திரும்ப திரும்ப சொல்லத்தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஓகே, நம்ம நெகட்டிவா ஃபீல் பண்றோமோ அப்படின்னு. இப்போ வந்து எப்படி சொல்லுவேன்னா லைக் 50-50 மாறிட்டேன். சிலது அவன் சொன்னதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தேன். பட் ஹவு டு சேஞ்ச் அப்படிங்கிறது தெரியல, அப்படி சொல்லலாம். ஏன்னா பட் நானா கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணேன். ஒரு கைடன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதை போய் கேட்டா சொல்ல யாரு சிரிப்பாங்க. ஓகே, இந்த 52 ஜாப்ஸ் கிடைக்கல, ஃபைன். 53rd ஜாப் கிடைக்கிறதுக்கு அபார்ட் ஃப்ரம் யுவர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்ன காரணம்? என்ன காரணம் சொன்னா லைக் சேலரி ரொம்ப கம்மி ப்ரோ. ஸ்டார்டிங் என்னோட சேலரி வந்து 3 months வந்து ஓகே. சேலரிலாம் இங்க மேட்டர் அது கிடையாது. கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது ப்ரோ. கான்ஃபிடன்ஸ் இருந்தது லைக் something is boosting you. அதுதான் நான் கேக்குறேன், உங்களை என்ன புஷ் பண்ணுச்சு? அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ப்ரோ. ஆக்சுவலி என்னன்னா நான் காலேஜ் விட்டு ஒரு 8 months வந்து பெங்களூர்ல வேலை தேடிக்கிட்டு இருந்தேன். பெங்களூர்ல வேலை தேடி மந்த்லி வீட்டுல இருந்து காசு தருவாங்க, அங்க நான் பிஜி தங்கி வேலை தேடிட்டு இருந்தேன். என்ன ஆயிடுச்சுன்னா இதுக்கு மேல வேலை கிடைக்காதுடா, நம்ம போயிடலாம். என் ஃப்ரெண்டோட தான் இருந்தேன். இதுக்கு மேல வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயருக்கு அடுத்த ஒரு 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் ரேண்டமா என் ஃப்ரெண்டு கூப்பிட்டா, வாடா போயிடலாம் அப்படின்னு சொல்லி சரி போயிட்டு அட்டன் பண்ணோம். கிடைக்கவே போகுது அப்படின்னு நினைச்சு தான் அட்டன் பண்ணோம், கிடைச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா நான் அங்கிருந்து கிளம்பும் போதே இந்த ஒரு கம்பெனியோட எத்தனையோ கம்பெனி அட்டன் பண்ணிட்டோம், சரி சும்மா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம், கிடைச்சது. ஸோ இப்போ வரைக்கும் நிறைய இப்போ வரைக்கும் 50% 50-50 நீங்க அந்த 50 ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க? எதனால வருது அது மெயினா? அதான் ப்ரோ, நான் என்ன சொல்றது, நம்மளே கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிறது தான். லைக் எனக்கு கிடைக்குமா, நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஒரு மோட்டிவேஷன் இல்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி சொல்லலாம். பட் ஸ்டில் கஷ்டப்பட்டு தான் மேல வந்தேன். மேபி இதனாலதான் இருக்குமோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அப்படி சொல்லலாம். இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்கு ட்ரை டு புஷ் ஹார்ட். ஸோ இதுல ஒரு நிமிஷம், அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் இதுல இருந்துருச்சு பாத்தீங்கல்ல?
பார்த்தோம் ப்ரோ. இருந்துச்சு. கோர்ஸ்ல. கோர்ஸ்ல அந்த அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அது ட்ரை பண்றீங்களா நீங்க? கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோ. பண்றீங்களா? படிக்கிறீங்களா தினமும்? இல்ல நான் ஃபோன்ல அது இருக்கு ப்ரோ. படிக்கிறது இல்ல. எப்பாச்சும் பார்ப்போம். அதுதான் இங்க விஷயம். எப்பவாச்சும் பாக்குறது மேட்டர் இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் வந்து பாசிட்டிவ் லைன்ல இருக்காரு, கோல் செட் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்றாருன்னா அவருக்கு அஃபர்மேஷனே தேவையில்லை. பிகாஸ் ஹீஸ் இன் டு தட் லைன். ஸோ இந்த அஃபர்மேஷன்ஸ் அதுதான் இந்த சீக்ரெட் புக்ல ஒரு பார்ட்டாவே வரும் ஆக்சுவலா. ஸோ நீ எண்ணம் போல் வாழ்க்கை கிட்டத்தட்ட அதே தான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் வரும். ஸோ இந்த அஃபர்மேஷன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு நான் கிரியேட் பண்ணதுக்கு சொல்லல, பல 100 வருஷத்துக்கு முன்னால கிரியேட் பண்ணதுக்கு காரணமே டு கீப் யுவர் செல்ஃப் மோட்டிவேட்டட் அண்ட் ஃபீல் பாசிட்டிவ். அதுதான் இங்க பிரச்சனை. ஏன்னா எடுத்த உடனே எத்தனை பேர் என்னையும் சேர்த்துதான் எத்தனை பேர் காலங்காத்தால எந்திரிச்ச உடனே மொபைல்ல பர்டிகுலரா சோஷியல் மீடியாக்குள்ள போறீங்க. நான் இல்ல. நான் எடுத்த ப்ரோ என்ன மொபைல் நான் பண்றீங்க? பார்க்க எனக்கும் மாட்டேன். மார்னிங் எந்திரிச்சு நான் பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே டைம் போயிரும் கரெக்டா. அதனால Correct. ஆஃப்டர் தட் பார்ப்பேன் கண்டிப்பா. ஆஃப்டர் தட் எப்படி சொல்றது, எழுந்த உடனே ஸ்கூல் விட்டு பார்க்கறதுக்கு பஸ்ல டைம் வரும்போது இருக்காது. எழுந்த உடனே பார்க்கற டைம் இருக்காது. சரி, ஈவினிங் ஓகே. எனக்கு அதே மாதிரிதான். எந்திரிச்ச உடனே யூ ஆர் மூவிங் இன்டு அது சோஷியல் மீடியாவா இருக்கட்டும் இல்ல வேற ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், பரபரப்பான ஒரு உலகத்துக்குள்ள போறீங்களா? எஸ் ஆமா ப்ரோ, எஸ் கண்டிப்பா. ஆமா ப்ரோ ஆமா கண்டிப்பா. இட்ஸ் ஈக்குவல் டு எங்கேயோ சோஷியல் ஓடிட்டே மீடியா. இருக்கிற மாதிரி இருக்கும். இட் இஸ் கரெக்ட். ஈக்குவல் டு சோஷியல் மீடியா தான். அது நீங்க சோஷியல் மீடியாவை எடுத்தாலும் சரி இல்ல பரபரப்பா நான் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சு நீங்க பண்ணாலும் சரி, இட் இஸ் போத் த சேம். ஸோ எந்திரிச்ச உடனே சில விஷயங்கள் நீங்க பண்ணணும். அது வந்து நான் மறுபடியும் அகைன் என்னோட தாட்ஸ் எல்லாம் இது எதுவுமே கிடையாது. நான் ஒரு இடத்துல கத்துக்கிறேன். ஸோ ஐ எம் டெல்லிங் யூ பட் டேக்கிங் இட்ஸ் அப் டு யூ. ஸோ வாட் தே கால் இட் இஸ், அதுக்கு பேரே வந்து சேவர்ஸ், SAVERS. இந்த இதுச்சு அப்ரிவேஷன். ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் லெட்டர் எஸ். அந்த எஸ்ன்றது சைலண்ட். எந்திரிச்சிட்டிங்களா, போய் பல்ல வளைக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஃபுல்லா குடிச்சிட்டு ஒரு இருட்டு ரூம்ல வந்து அமைதியா உட்காந்துக்கணும். கண்ணை திறந்துக்கிறீங்களோ மூடி வச்சுக்கிறீங்களோ இட்ஸ் அப் டு யூ. பட் இருட்டா இருக்கணும் ரூம். அமைதியா உட்காந்துக்குங்க. நோ ஒன் ஷுட் டிஸ்டர்ப் யூ. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடிச்சு சொல்றேன், இட் இஸ் வெரி ஹார்ட். பட் ஆனால் யூ ஹேவ் டு டூ இட். டைம் எடுக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் எஸ். டு சிட் இன் சைலன்ஸ் வித்தவுட் திங்கிங் எனி திங். பிளாங்கா இருக்கணும். இந்த பரபரப்பான உலகத்துக்குள்ள போகக்கூடாது, மொபைல் பார்க்கக்கூடாது. இட் ஷுட் பி கம்ப்ளீட்லி ஜீரோ, பிளாங்க். அந்த 5 நிமிஷம் முடிச்ச பிறகு ஏ. அந்த ஏன்றது அஃபிர்மேஷன், மோட்டிவேட்டிங் யுவர் செல்ஃப். இந்த பாசிட்டிவிட்டி. காலையில எந்திரிச்சிக்கும் போது என்னடா நாள் இப்படி போகுதுன்னு நினைச்சீங்கன்னா நாள் ஃபுல்லா அப்படியே போகும். பாசிட்டிவா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா பாசிட்டிவா போகும். இப்போ சொன்ன மாதிரி அதுதான் அஃபிர்மேஷன். பாசிட்டிவிட்டியை நீங்க உங்களுக்கு சொல்லிக்கிறீங்க. டேய் சூப்பர்ரா, நீ ரொம்ப அழகா இருக்கடா, வாட் எவர் இட் இஸ், உன்னால இது முடியும், நான் பண்ற வேலையில நான் தான் பெஸ்ட், எதுவா வேணாலும் இருக்கட்டும். பட் ஆனா ஒரு பாசிட்டிவ் சிக்னலை நீங்க கிரியேட் பண்றீங்க. தட் இஸ் வேர் அஃபிர்மேஷன் கம்ஸ். அதுக்கப்புறமா வின்றது, நீங்க ஒரு அஃபிர்மேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பின்னால ஒரு கோல் இருக்கணும். இப்போ நீங்க வந்து நான் தினமும் ஒரு ஜாப் அப்ளை பண்ணுவேன், லைக் வாட் இஸ் த கோல் பிஹைண்ட் தட்? அந்த ஒவ்வொரு அஃபிர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பின்னால ஒரு விஷன் கண்டிப்பா இருக்கும். இல்லைன்னா அஃபிர்மேஷனே தேவையில்லை. அந்த விஷன் என்னவோ அதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு என்னோட லைஃப், என்னோட ஃபேமிலியோட லைஃப், என்னோட பசங்களோட லைஃப் எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதை இமேஜின் பண்ணுங்க. தட் வில் பூஸ்ட் யூ மோர். இமேஜின் பண்ணுங்க, ரியலாவே இமேஜின் பண்ணுங்க. நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் வீட்டில் ஒரு பெரிய கார் வச்சிருக்கணும்னா என்ன கார்? ஃபுல்லா ஆடி கார் வச்சு இமேஜின் பண்ணி ஒரு வீடு நல்லா கண்ணாடி கிண்ணாடிலாம் போட்டு ஸ்விம்மிங் பூல் மாதிரி வச்சு ஒரு வீடு, பார்க் வந்து கார் வந்து வெளியில பார்க்கிங்ல நிக்குது, நீங்க கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு வந்து கார்ல ஜம்முன்னு ஏறுறீங்க. அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பார்க்க போகும்போது யூ வில் ஃபீல் ஹாப்பியர். மறுபடியும் ஒரு பாசிட்டிவ்னஸ் அங்கே கிரியேட் ஆகும். இதுதான் SAV. அடுத்து இ, வேர்வை வரணும். நீங்க என்னவோ பண்ணுவீங்க, காலங்காத்தால வேர்வை உங்க உடம்புல இருந்து வந்தே ஆகணும். பிகாஸ் அந்த வேர்வை உங்க பிரெயின்ல இட் கிரியேட் சம் கைண்ட் ஆஃப், அது என்ன மீனங்கெல்லாம் வாட் எவர் இட் இஸ், அது எனக்கு பேர் எக்ஸாக்டான சயின்டிஃபிக் நேம் தெரியல. பட் அது சுரக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வென் யூ ஸ்வெட் இஸ்
very higher. அந்த பர்டிகுலர் ஹார்மோன்ஸோ வாட் எவர் இட் இஸ், ஐ டோன்ட் நோ வாட் எக்ஸாக்ட்லி த சயின்டிஃபிக் நேம் ஃபார் தட் ஆசிட் இஸ், இட் வில் கீப் யூ வெரி 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 ஆக்டிவ் த என்டையர் டே. ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க, பிகாஸ் இட் ஹேப்பன்ஸ் மீ. நான் இன்னைக்கு காலையில எந்திரிச்சு ஓடுறேன் அப்படின்னா காலையில 4:30 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு கடுப்பா இருக்கும். ஐயோ எந்திரிக்கிறோமான்னு. நான் ஐ ரன் எவ்ரிடே. 1-2 அது வந்து ஹேபிட்ல பார்த்துருப்பீங்க, 1-2 நாள் மிஸ் ஆயிருக்கும். பட் 20 நிமிஷம் நான் ஓடுவேன், ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கால்லாம் அப்படியே கனமா இருக்கும். அந்த அந்த அது என்ன கால், முட்டிக்கு கீழே இருக்கும்ல, அந்த கால் வந்து ரொம்ப கனமா இருக்கும், ஓடும்போது கடுப்பா இருக்கும். அந்த 5 நிமிஷம் தாண்டின பிறகு இட் ஃபீல்ஸ் வெரி நார்மல். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த பிறகு கொஞ்சம் செட் ஆயிட்டு படுக்க போற வரைக்கும் அவ்வளவு ஆக்டிவா இருக்கும். நீங்க உண்மையா சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஜிம்முக்கு போய் எக்யூப்மெண்ட் தூக்குறது நோ, ஜஸ்ட் 10 to 20 minutes. அது நீங்க வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, வெளியில போய் ஓடிட்டு வந்தாலும் சரி, இட்ஸ் அப் டு யூ. ஆனால் வேர்வை கண்டிப்பா வந்தாகணும். வெளியில இருக்கிற என்விரான்மெண்ட்ல பண்றது நல்லது, பிகாஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர், ஏர், அது எல்லாமே. ஸோ இதுதான் சேவர்ஸ்ல இருக்கிற இ. ஆர், அடுத்த ஆர் வந்து ரீட். ரீட் எனி திங் தட் வில் டெவலப் யூ. டெவலப்பே பண்ணலனாலும் ஓகே, பட் ஆனால் ரீட் சம்திங் வேர் யூ கேன் பில்ட் யுவர் நாலேஜ் ஃபார் சம்திங். ரீடுனா நான் மொபைலில் வச்சு ரீட் பண்ணுறேனோ, ரீட் சம்திங் இன் பேப்பர் ஃபார்ம். இல்லைனா வாட்ச் சம் வீடியோஸ், தட்ஸ் ஆல்சோ ஃபைன் இன் ஒர்ஸ்ட் கேசஸ், ஸோ தட் யூ கேன் டெவலப் யுவர் செல்ஃப். அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஐடி அனலிஸ்டாக இருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா பரவாயில்ல, கோ த்ரூ இட். இன்னைக்கு பர்சன் ஏ ஒரு விஷயம் சொல்கிறான், அதை பற்றி பர்சன் பி என்ன நினைக்கிறான் அப்படின்றது ஒரு வீடியோவில் கேளுங்க. நீங்கள் ரீட் பண்ணலாம், இல்லை வீடியோ பார்க்கலாம், பட் இட் ஹேஸ் டு எஜுகேட் யூ. நியூஸ் பார்க்கறதுனால ஈராக்கு சண்டை போடுறாங்க, உக்ரைன் ரஷ்யா சண்டை போடுறாங்க, அமெரிக்கால குடியேற்றவர்கள் பிரச்சனை, ஸ்டாலின் வந்து 10 பேருக்கு பஸ் ஓபன் பண்ணி விட்டுருக்காரு, இலவச ரயில் விட்டுருக்காரு, பண்ணிக்கோ. அதனால எனக்கு என்ன? ஒரு வெங்காயமும் உங்களுக்கு நியூஸ்ல கிடைக்க போறது இல்லை. ஏன்னா நானும் ஒரு காலத்துல நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஏன்னா எங்க அப்பா பார்ப்பாரு. அந்த பழக்கம் எனக்கே அப்படியே வைரஸ் மாதிரி வந்துருச்சு. அந்த அவன் பேசுறது எனக்கு பிடிக்கலனாலும் அந்த காட்சிகள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குப்பா அப்படின்ட்டு அது பார்ப்பேன். பட் ஆனா இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் பண்ணி பண்ணி ஒரு பெரிய ஆளுங்க, அதாவது ஏற்கனவே வளர்ந்துருப்பாங்களா, அவங்க கிட்ட பேசி பேசி பழகும்போது என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ எனிவே. 1/2 மணி நேரம் நியூஸ் பார்க்குறோம். சத்தியமா சொல்றேன், பேபி பார்த்துருக்க மாட்டீங்க எனக்கு தெரியல, சிவா பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியல, அசோக் கண்டிப்பா பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் சின்ன இருக்கும்போது. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க. அதனால உங்க வாழ்க்கையில சேஞ்ச் ஆன ஒரு விஷயத்த சொல்லுங்களேன். ஒண்ணுமே இல்ல. யாராச்சும் ஆக்சுவலி ஏதாச்சும் இப்ப ரொம்ப மோசமா ஆயிட்டு இருக்குது ஜேர்னலிசம். ஸோ இப்ப பாக்குறது ரொம்ப பேடு. முன்னால கூட அப்படிதான் பேடா இல்லாம இருந்திருக்கலாம், பட் நியூஸ் பாக்குறதுனால இஸ் இட் அஃபெக்டிங் அஸ்ன்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ அதனால இங்க தான் வேர் வி ஆர் வேஸ்டிங் அவர் டைம். அதை தான் நம்ம பிடிக்கணும். இப்போ நம்ம பார்த்தோம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே இருந்தது. நம்ம இந்தியாவில் இருக்கும்போது என்னென்ன பண்றோம் அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி டூ மச். ஷாப்பிங் மால் போறது, இட் கேன் பி எனி திங். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க டிராஃபிக்னு. ஓகே, டிராஃபிக்காக இருந்துட்டு போகுது, என்ன ஆகிட்டு போகுது? டிராஃபிக்காக இருக்கும்போது உன்னால் படிக்க முடியாதா, ஒரு போட்காஸ்ட் கேட்க முடியாதா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாச்சும் ஒன்று பண்ணுறோம். இல்லை ப்ரோ நான் பைக் ஓட்டணும், ஓகே புரிஞ்சிக்க முடியுது, ஹெட்செட் மாற்றிட்டு கேளு. டிராஃபிக்கு ஐ மீன் ஹெட்செட் மாற்றினா லைஃபுக்கு டேஞ்சர் அப்படின்னா வேறு வழியே இல்லை, யூ ஹேவ் டு ஆர்டர் மோட்டோ டாக்ஸியோ இல்லை ஓலாவோ புக் பண்ணு. காசு செலவாகும், ஃபைன் ஆகட்டும். பட் ஆனால் நாளைக்கு உன்னோட லைஃப் என்ன இருக்க போகுது? நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தட் இஸ் எ புக் கால்டு 4-hour week, ஃபார் த 4-hour ஒர்க் வீக். அந்த புக்கு பேரு டிம் ஃபெரிஸ் எழுதின புக்கு. ஃபர்ஸ்ட் என்னோட லைஃப்ல நான் ஃபுல்லா படிச்ச புக் அதுதான். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புக்ல வந்து சொல்லியிருந்தேன், டைமை நீ எப்படி குறைக்கலாம், ஹவ் யூ கேன் யூஸ் யுவர் டைம் ப்ரொடக்டிவ்லி அப்படின்ட்டு. அதுல என்ன சொல்லிட்டு இருந்தான்னா, உன்னோட பர் ஹவர் வேல்யூ என்ன அப்படின்றத நீ கண்டுபிடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மாசத்துக்கு இவ்வளோ சம்பளம் வாங்குறேன், அது 1 மணி நேரத்துக்கு கொண்டு வந்தா எவ்வளோ வேல்யூ வருது, அதுதான் உன்னோட பர் ஹவர் வேல்யூ. இப்போ வீட்டில் நீ சமைக்கிற, ரைட்? உன்னோட பர் ஹவர் வேல்யூ சே ஃபார் எக்ஸாம்பிள் 1000 rupees இருக்குன்னு வச்சுப்போம். சமைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. ஸோ உன்னோட டைம் நீ கொடுத்தனா நீ ஒரு 1000 நீ வேஸ்ட் பண்ற, ரைட்? அந்த சமைக்கிறதுல இருந்து உனக்கு ப்ரொடக்டிவான ஜாப் கிடைக்குதா அப்படின்னா ப்ரொடக்டிவ் இல்லை. பட் ஆனால் அது தேவைப்படுற விஷயம் நம்மளோட லைஃபுக்கு டு கீப் எனர்ஜைஸ்டு. ஆனா யாராச்சும் ஒருத்தர், நான் உனக்கு 500 ரூபாய் தரேன் ஒரு வேளை சமைக்கிறதுக்கு, நீ வந்து எனக்கு சமைச்சு கொடுனா ஈஸியா நம்ம ஊர்ல கிடைப்பாங்க.
வெரி ஈஸி. அதை அவங்க மேல இன்வெஸ்ட் பண்ணு. அந்த 1 மணி நேரத்துல 1000 ரூபாவை நீங்க எப்படி அடிஷ்னலா மேக் பண்ணலான்றத யோசி. இது உன் கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ சேவர்ஸ்ல 6 வரைக்கும் பார்த்தோம். கடைசி எஸ் வந்து ஸ்கிரிப்ளிங். ஸ்கிரிப்ளிங்ன்றது பிளான் யுவர் டே. எந்த டைமுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அதை பிளானிங் போட்டு நீங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னா யூ ஹேவ் யுவர் டைம் அண்ட் யூ கேன் டூ எவ்ரி திங். இதுதான் அந்த பிரின்சிபல் ஆக்சுவலா சேவர்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த புக்கு வந்து மிராக்கல் மார்னிங் அப்படின்ற ஒரு புக்கு. இதோட ஆத்தர் பேர் வந்து ஏதோ ஹெச்எல் ஆரம்பிக்கும், ஐம் நாட் ஷுர் அந்த ஆத்தர் பேர். அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. நம்ம அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அது இந்த புக்ல தெளிவா படிச்சிருப்பேன். என்னால அந்த அந்த அளவுக்கு சொல்ல முடியுமான்னு தெரியல. லைக் ஹி வாஸ் 1%. மற்ற 99% டெட்னே வச்சுக்கிங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு ஆக்சிடென்ட் ஹி வாஸ் எல்லாமே காலி. ஹி வாஸ் கம்ப்ளீட்லி பெட். அதுக்கப்புறமா ஹி ட்ரைட், ஹி கிரியேட்டட் திஸ் திங். அதுக்கப்புறமா அந்த சேவர்ஸ் அப்படின்றத அவர் கிரியேட் பண்ணி பண்றாரு. நவ் ஹி கேன் ஈவன் ரன். அந்த அளவுக்கு அந்த அந்த சிஸ்டம் அவரை புஷ் பண்ணுது. அதை பேஸ் பண்ணி தான் அந்த புக்கே அவர் எழுதியிருப்பாரு. such a motivating story, such a great method actually. So even Brian Tracy நான் இப்போ சொன்னேன் இல்லையா, so even he suggests that method actually. So time இருந்துச்சுன்னா பாருங்க. So Praveen, so what was your takeaway from the video bro? இல்லை, எனக்கு எப்பயுமே லோ செல்ஃப் எஸ்டீமா தான் எப்பயுமே இருந்துகிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அந்த ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்சாலுமே நான் சொன்னாலுமே எப்படி ஏன் வாயிலிருந்து அந்த ஆன்சர் கரெக்டாக வந்திருக்குன்றது எனக்கு இப்போ வரைக்கும் அது எடுத்துட்டு தான் இருக்கு. அது மேபி நான் தாட்ஸ் எப்பயுமே சொல்லுவாங்க லைக் சிட் வித் யுவர் தாட்ஸ். தாட்ஸ்ல உட்காந்தா அது குட் தாட்டா பேட் தாட்டான்றது நம்ம பார்த்து அதுக்கப்புறம் நம்ம இது பண்ண முடியும். நான் எப்பயுமே அந்த சைலண்டா உட்காரவே மாட்டேன். என்ன டிஸ்ட்ராக்ட் நான் எனக்கு தாட்ஸோட உட்காந்தா எனக்கு கிளாரிட்டி கிடைச்சிரும். அது வந்து எனக்கு எப்பயுமே பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த எனக்கு அந்த பயம் இருந்ததுனால எப்பயுமே தாட்ஸோட உட்காரவே மாட்டேன். எப்பயுமே நான் சைலண்ட்லயே உட்கார மாட்டேன். கால் எப்பயுமே ஹெட்செட் போட்டுட்டு லைக் பாட்டோ ஏதோ ஒன்று பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால கூட எனக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்காததுனால எனக்கு அந்த செல்ஃப் எஸ்டீம் கம்மியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ எனக்குமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ 5 இயர்ஸ் தெரியல, இது தெரியும்னா எனக்கு அது தெரிஞ்சிருக்கலாம். இன்கேஸ் நீங்க கொஸ்டின் கிட்ட நான் கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டுனா பரவாயில்ல, நீ கரெக்டான ஆன்சர் தானே சொல்றேன் நீங்க சொன்னீங்கன்னா அதனால ஏத்துக்க முடியாது. நான் எப்படி சொல்லியிருக்கலான்ற கொஸ்டின் தான் எனக்கு திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது இது பண்றதுக்கு மேபி சொன்ன மாதிரி அதான் நான் அந்த தாட்ஸோட உட்காந்து ஃபுல்லா லைக் இது குட் பேட் உட்காந்து இருக்குல்ல. அதான் ஒரு விஷயம் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா why do you think if that is right or wrong? ஏன்? what bothers you? இன்டர்வியூ வைஸ் கேக்குறீங்களா இன் ஜெனரல் சொல்றீங்களா? நீங்க இப்போ இன்டர்வியூ வைஸ் சொன்னீங்களா ஜெனரலா சொன்னீங்களா? ஆமா இல்ல இன்டர்வியூ வைஸ் லைக் ஒரு क्वेश्चनக்கு எனக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சு நான் அது சொல்றப்ப நான் சொன்னேன். ஓகே, இன்டர்வியூ வைஸ். ஸோ ஏன் அந்த தாட் உங்களுக்கு அங்க வருது? ஏன்னா இந்த மாதிரி நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்துட்டா அடுத்த கேள்விக்கு பதில் சரியா சொல்ல முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா அது எனக்கு தெரியும். ஆனா அதனால ஸ்டாப் பண்ணவே முடியல. எப்பயுமே அந்த இது எனக்கு இருந்துகிட்டே. அதுதான், in order to stop, what have you done so far and what do you think you can do? நான் ஃபர்ஸ்ட் அதிகமா திங்க் பண்ணக்கூடாது, அதிகமா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாம நான் ரொம்ப ஒரு விஷயம் செஞ்சேன்னா எனக்கு அது பெர்ஃபெக்டா இருக்கணும்ன்றது எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது நான் ஃபுல்லா கட் ஆஃப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் அதை செஞ்சேன்னா அது 100% கரெக்டாக தான் இருந்தால் தான் நான் அது செய்வேன்ற ஒரு மென்டாலிட்டி எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்தே இருந்துட்டு இருந்தது. ஸோ அது தப்பு ஆகணும் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்றது நான் அக்செப்ட் பண்ணிட்டு நான் ஒர்க் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு எப்பயுமே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு ரொம்ப அது பிடிச்சி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். சின்ஸ் நீங்க என்னோட ஃபீல்ட்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் லீன். ஓகே ஓகே. ஏன்னா நம்மளோட ஜாபே ட்ரையல் அண்ட் எரர் தான். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஐடியா நம்ம கிட்ட இருக்கு. இட் இஸ் an ஐடியா. அது ஏன் கிட்ட இருந்து வருதோ இல்ல ஒரு ஒர்க்கர் கிட்ட இருந்து வருதோ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ரிசல்ட்ஸ் வருதா, வந்துச்சுன்னா லெட் இட் பி தேர். வரல அப்படின்னா வாட் இஸ் நெக்ஸ்ட்? அதுதான் நம்மளோட ஜாப். இது 100% ஒர்க் ஆனா மட்டும், தியரியில 100% ஒர்க் ஆனா மட்டும் தான் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னா இட் வில் நெவர் ஹேப்பன். ஏன்னா யூ வில் பி ஸ்டேயிங் திங்கிங். ராக்கெட் விடுற மாதிரி தான். ராக்கெட் எல்லாம் தியரிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. இது பறக்குமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது பண்ணாதானே தெரியும். மேல போய் வெடிச்சிருச்சுன்னா ஓகே ஃபெயிலியர். அடுத்து என்ன? ஸ்பேஸ் எக்ஸ் பாத்தீங்க,
நிறைய வீடியோஸ் வந்திருக்கும். இலான் மஸ்க் அந்த ராக்கெட்டை கீழே வந்து லேண்ட் ஆகும்போது கீழே வந்து வெடியுது, ஃபர்ஸ்ட் வீடியோ வெடியுது, செகண்ட் ராக்கெட் வெடியுது, தேர்ட் ராக்கெட் வெடியுது, ஒரு அஞ்சாவது எனக்கு தெரியல எத்தனாவது ராக்கெட்னு. கடைசியில ஒரு ராக்கெட் வந்து லேண்ட் ஆகுது. பிகாஸ் தட்ஸ் வேர் யூ லேர்ன். ஏன்னா மிஸ்டேக் பண்ணாம நீங்க லேர்ன் பண்ணவே மாட்டீங்க. எனக்கு 100% பர்ஃபெக்ஷனா வேணும் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் குரங்கு மாதிரி அந்த கல்லுல வச்சுதான் நெருப்பு தேய்ச்சிட்டு இருப்போம். பிகாஸ் perfection is one of a disease which stops people from moving forward. Procrastinate create பண்ற மெயின் ரூட் காஸே பர்ஃபெக்ஷன் தான். இந்த டைம் இல்ல அதெல்லாம் கிடையாது. நான் இதை கரெக்டா செய்வேனா இல்ல, நான் படிச்சுட்டு வந்து இன்னும் நல்லா செய்றேன். procrastinate அதுதான் இங்க விஷயம். அதனால டோன்ட் திங்க் a lot. இப்போ எப்படி சொல்றது, எனக்கு பிடிச்ச டீ உங்களுக்கு பிடிக்காம கூட போகலாம். அதனால அதுக்கு அர்த்தம் வந்து நீங்க பர்ஃபெக்ட் இல்லைன்னா கிடையாது. எவ்ரிபடி ஹேஸ் தட் டேஸ்ட். அதுக்கேற்ற மாதிரி யூ ஹேவ் டு அடாப்ட் இட். அதுதான் நீங்க பண்ணணும். மேபி நான் ரிசல்ட் ஓரியன்டா ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ரிசல்ட் ஓரியன்டா நீங்க உங்களோட விஷன்ல திங்க் பண்ணலாம். பட் ஆனா திங்க் பண்ணிட்டு யூ ஹேவ் டு டேக் இமீடியட் ஆக்ஷன். ரிசல்ட்ஸ் ஓரியன்டா தான் நீங்க திங்க் பண்ணணும். பட் ஆனா பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சைக்கிள் நீங்க ஓட்டும் போது கீழே விழுந்தீங்களா? ஆமா, ஓகே சார். அப்போ ரிசல்ட் வந்து சைக்கிள் ஓட்டுறது தானே. கீழே விழுந்தப்பவே கிவ் அப் பண்ணிருக்க வேண்டியதுதானே. ரைட்? சோ தட்ஸ் வாட் இட் இஸ். யோசிச்சது இப்ப நீங்க சொன்னும் போது தான் நான் நிறைய யோசிக்கிறதுனால தான் மேபி நான் அதை ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். Yeah, stop overthinking. Overthinking will not progress your என்ன வளர்ச்சியை குறைக்கும். Never overthink. இது வந்து நான் யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு சரியா வர ஞாபகம் இல்லை. பட் ஓவர் திங்கிங் வில் நாட் மேக் யூ மூவ் ஃபார்வர்ட். இப்போ நான் இந்த கோர்ஸை கிரியேட் பண்ணேன், ப்ளூ லெவல் கோர்ஸ். இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா, லைக் தெர் இஸ் நோபடி நோஸ் இட், ரைட்? இது கிரீன் லெவல், சாரி கிரீன் லெவல்ல அஃபீஷியலா நீங்க எல்லாருமே தான் ஃபர்ஸ்ட் பேட்ச். இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு கிரீன் லெவல் வாங்கியிருக்க முடியாது. அதை நான் ஏன் மேலேயே டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் ஐ கேன் சி ஒர்க் ஆச்சுன்னா ஓகே, ஒர்க் ஆகலைன்னா ஹவ் ஐ கேன் இம்ப்ரூவ். எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, ரைட், அடுத்து யாரு, 2 பேரை பிடி அப்படின்ட்டு நம்ம கம்யூனிட்டியில 2 பேரை பிடிச்சா 2 பேரை டெஸ்ட் பண்ண 2 பேருக்கு ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ஓகே, நவ் லெட் அஸ் கோ ஃபார் பப்ளிக். இப்போ பப்ளிக்கா நீங்க உள்ள இருக்கீங்க. ஸோ பேபி சொன்னாங்க ஷி காட் அ ரிசல்ட். ஸோ மற்றவங்க யாருக்கு போன காலில் சொன்னீங்க லிங்க்டின்ல வந்து ஐ எம் கெட்டிங் லிட்டில் நோட்டீஸ்டு அப்படின்ட்டு. இட்ஸ் ஏ ரிசல்ட் ஓரியன்டட். பட் இப்போ யூ ஹேவ் டு ஒர்க். தட்ஸ் வாட் இட் இஸ். வாட் இஸ் நெக்ஸ்ட், அதுதான் இங்க விஷயமே தவிர ரிசல்ட்ஸ் ஓரியன்டா நீங்க திங்க் பண்ணணும். பட் ஆனா டோன்ட் ஸ்டாப் எக்ஸிக்யூட்டிங் த ப்ராசஸ். இப்போ வந்து எனக்கு எப்படி சொல்றது, ஹார்ட்ல பிளாக்கேஜ், ரிசல்ட் என்ன, கண்டிப்பா அந்த பிளாக்கேஜ் எடுத்துட்டு நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும், இதுதான் ரிசல்ட். பட் ஆனா நான் இந்த டாக்டர் கிட்ட போனா 100% பண்ணிடுவாங்களா, யார்கிட்ட போனா இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா ஒர்ஸா தான் போகும். ஸோ யூ நீட் டு ரியாக்ட் இமீடியட்லி. அதுதான். நைஸ். ஓகே, ஸோ நமக்கு இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கு. ஐ திங்க் தட் ஷுட் பி மோர் தென் சஃபிஷியன்ட். லெட் மீ ஷேர் பேக் தி திங். ஓகே, ஃபோல்ட். அடுத்து லாஸ்ட் பார்ட் ஆன் நெட்வொர்க்கிங். ஃபார்முலா எப்படி பிரதர் ஸ்டார்ட் பண்றது அப்படின்ட்டு நீங்க கேட்டீங்கன்னா வெரி 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 ஈஸி. ரொம்ப ரொம்ப நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது இது. ஸோ முதல் விஷயம், யூ நீட் டு டெல் ஹூ யூ ஆர். சும்மா எடுத்த உடனே போயிட்டு ஜாப் கொடுங்க அப்படின்லாம் போகக்கூடாது. அதே மாதிரி பிளாங்காவும் போகக்கூடாது. டெல் ஹூ யூ ஆர். ஃபார் எக்ஸாம்பிள், ஹாய், ஐ எம் அமீன், ஐ எம் எக்ஸ் எக்ஸ்பர்ட் ஆர் பிளாங்க். நீங்க என்ன எக்ஸ்பர்ட்டோ நீங்க போடலாம். அகைன், நீங்க ஒரு ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னா கூச்சமே படாம நீங்க உங்களை எக்ஸ்பர்ட்னு சொல்லுங்க. அகைன், இட் இஸ் ஆல்சோ த செல்ஃப் எஸ்டீம் திங். நீங்களே உங்க ஸ்கில்ஸ் மேல நம்பலன்னா லைக் நோபடி கேன் டு, ரைட்? அதனால மேக் ஷுர் தட் யூ
ஒரே நிமிஷம். யூ திங்க், யூ பிலீவ் யூ ஆர் கிரேட் அட் வாட் யூ டூ. அது இல்லாம கஷ்டம், ரைட்? தென் அண்ட் ஆல்சோ அது மட்டும் சொல்லாம டெல் ஃப்ரம் வேர் யூ ஆர். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் பார்ட் ஆஃப் so and so கம்யூனிட்டி, அது எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். ஸோ தட் தே கெட் டு நோ தட் வேர் யூ ஆர் ஃப்ரம். ஸோ கம்யூனிட்டின்னு சொல்லும் போது இட் கேன் பி எனி திங். ஒரே குரூப்ல இருக்கலாம். லிங்க்டின்ல நிறைய குரூப்ஸ் இருக்கு. ஃபேஸ்புக்ல நீங்க கனெக்ட் பண்றீங்கன்னா ஃபேஸ்புக்ல நிறைய குரூப் இருக்கு. ஸ்கூலா இருக்கலாம், பழைய கம்பெனியா இருக்கலாம், காலேஜா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க சொல்லும்போது யூ வில் நாட் ஃபெல்ட் அஸ் எ ஸ்ட்ரேஞ்சர். ஓ, ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோமா, சூப்பர், கனெக்ட் பண்ணிப்போம். தட்ஸ் வாட் பீப்புள் யூஸ்வலி பிஹேவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேபியோட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பேபி நானும் உங்களோட ஸ்ட்ரீட்ல தான் இருக்கேன், ஐ மீன் டு பெர்லின் அப்படின்னா, ஓ ஓகேவா, அப்படி ஷி வில் கெட் தட் இன்ட்ரெஸ்ட். ஓ அப்படியா, நீங்களும் ஒரே ஊர்ல தான் இருக்கீங்களா, ஒரே தெருவில் தான் இருக்கீங்களா, ஷி வில் கெட் டு கனெக்ட். இதுவே நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சரா வந்து கனெக்ட் பண்றேன் அப்படின்னா ஷி வில் திங்க், ஈவன் ஷி வில் நாட் சி. ஸோ அதுதான் அது. தென் ஹாய், ஐ எம் an expert, ஐ எம் an expert, ஐ எம் a friend of so and so person. ஸோ இது வந்து கம்யூனிட்டி பேஸ்டா வரும். சின்ஸ் நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ஸ்டில் இருக்கும். இதுவே பேபி கிட்ட வந்து நான் பேபி ஐ எம் a friend of கருப்பசாமி அப்படின்ட்டு சொல்லும்போது, ஓ எங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டா, ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் கனெக்டிங். ஷி வில் கனெக்ட் ஓப்பன்லி. ஸோ ஹேவிங் மியூச்சுவல் கனெக்ஷன்ஸ் ஆர் ஹேவிங் எ மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட், அதனால தான் சொன்னேன் நெட்வொர்க்கிங். எலான் மஸ்கோட என்கிட்ட கனெக்ஷன் இருக்கும்போது when you connect with me, automatically someday somehow you will get noticed by Elon if you do something. சும்மா கனெக்ஷன்ல ஒரு டெட் கான்டாக்டா இருந்தீங்கன்னா யாருக்குமே தெரிய போகுது. நீங்க சத்தம் போடணும். ஒரு கூட்டத்துல சத்தம் போட்டாதான் நீங்க யாருன்னே தெரியும். சும்மா நின்றுகிட்டு இருந்தாலும் கூட்டத்துல ஒருத்தன்ற மாதிரி யாருமே உங்களுக்கு கண்டுக்க மாட்டாங்க. So the more you shout, the more you will be recognized within the mutual connection part. அதுதான். Or you need to have a mutual interest. For example, இப்போ பிரவீன் வந்து என்னோட ஃபீல்டில் இருக்காரு. ஸோ வி ஆர் போத் இன் சேம் ஃபீல்ட். இப்போ பிரவீன் வந்து பிரதர் நான் லீன் மேனேஜ்மெண்ட்லாம் நானும் இருக்கேன் அப்படின்னா, நைஸ் பிரதர், ஓகே லெட்ஸ் கனெக்ட் பிகாஸ் வி போத் ஹேவ் மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட், ரைட்? ஸோ தட்ஸ் ஹவு யூ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா you need to also convey them why you choose them. இப்போ நான் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ ஒரு ப்ரொஃபைல் இன்ஸ்டாகிராம்ல பாக்குறேன், இந்த மாதிரி நான் போய் இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறேன் அப்படின்னா அடுத்த விஷயம் என்ன, why you choose them. எங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அது இங்க சொல்லக்கூடாது. அது நம்ம சொல்லுவோம், ஆனா அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. எடுத்த உடனே நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ ஹவு வி கோ இஸ், ஹாய் அமீன், ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் எக்ஸ், உங்க போஸ்ட் நான் இன்னைக்கு பார்த்தேன், ஃபெல்ட் இட் ரியலி தாட்ஃபுல், ரைட்? அது என்ன மாதிரி தாட்ஃபுல்ன்றதை நீங்க தான் டிஃபைன் பண்ணணும். ஐ லவ் டு கனெக்ட் அண்ட் நெவர் வாண்ட் டு மிஸ் எனி ஆஃப் யுவர் கான்ட்ரிபியூஷன். சத்தியமா சொல்றேன், 100ல் 2 பேர் இந்த மாதிரி ஒரு ரிப்ளை பண்ணாலே ஜாஸ்தி. அதனால என்ன இவங்க ரிப்ளை பண்ண மாட்டேன்றாங்கன்னு விடக்கூடாது. பிகாஸ் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவங்கள நீங்க போட்டு உதைக்கணும், நல்லா எட்டி உதைக்கணும். அவங்க திரும்பி நம்மளை பார்க்குற வரைக்கும் லேட்டா தான் பார்ப்பாங்க, ஆனா ஒரு நாள் பார்ப்பாங்க. ஸோ தட்ஸ் வாட் யூ நீட் டு டூ ஹியர். அதுக்கப்புறமா டெல் வாட் டு யூ வாண்ட். ஸோ இப்போ நீங்க காரணம் சொல்றீங்க, த ரீசன் ஐ எம் ரீச்சிங் அவுட் டு யூ இஸ் blah blah blah, I am contacting you because blah blah blah, I am hoping that you can help me with blah blah blah. But never talk about job, கல்யாணம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்மலான சோஷியல் ப்ரொஃபைல்ல இருக்கோம் இன்ஸ்டாகிராம்ல அப்படின்னா, நான் லவ் பண்றேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது இப்போ டிக்கெட், அது டைம் கிடையாது. யூ நீட் டு கனெக்ட் யூசிங் த above 3 in an indirect way without speaking the main part. அதான் நான் சொன்னேன் இல்லையா, இவன் கிட்ட நம்ம எதுக்க போய் பேசணும், இவனால நமக்கு என்ன லாபம், அந்த டைமுக்கு நீங்க திங்க் பண்ணக்கூடாது. 5 வருஷம் கழிச்சு எது வேணாலும் நடக்கலாம். தட்ஸ் வாட் யூ வில் பி டூயிங் ஹியர். ஸோ இதை வந்து நீங்க மேல இருக்கிற பாயிண்டோடவே கனெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களோட போஸ்ட் நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், லைக் ஐ எம் கெட்டிங் இம்ப்ரெஸ், ஸோ ஐ ஃபீல் லைக் யூ ஹேவ் நாலேஜ் இன் திஸ் பர்டிகுலர் ஃபீல்ட், எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரீச் யூ அவுட், அப்படி பண்ணலாம். இல்லைனா ஐ எம் கான்டாக்டிங் யூ பிகாஸ் இங்க எங்க அது மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ மியூச்சுவல் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கலாம், மியூச்சுவல் கனெக்ஷனாகவும் இருக்கலாம். ஐ எம் கான்டாக்டிங் யூ பிகாஸ் கருப்பசாமி மென்ஷன்ட் யூ ஆர் குட் அட் தீஸ் blah blah blah, I just wanted to connect with you, அப்படியும் நீங்க போடலாம். ஆர் ஐ எம் ஹோப்பிங் தட் யூ கேன் ஹெல்ப் வித் மீ with their post or something. So you need to create a connection, get more into it. அதுக்கப்புறமா மெயின் பார்ட், இதுதான் போரிங்கான பார்ட், doing your homework. homeworkன்றது you need to give them the value. So I was looking at dash 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 and noticed dash dash and thus it got me to you.
அகைன் போஸ்ட் மூலமாக உங்களை கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஐ எம் சென்டிங் திஸ் மெசேஜ் யூ பிகாஸ் ஐ saw that you are வாட் எவர் இட் இஸ். இதை வந்து நீங்கள் தினமும் பண்ணணும். கனெக்ட், கிரியேட் credibility அண்ட் ட்ரை டு கன்வெர்ட். இந்த 3 ஃபேஸ் தான் நம்ம இதில் பண்ண போகிறோம். ஸோ இதில் பக்கா லோக்கலாக சொல்லணும் அப்படின்னா, சோஷியல் ப்ரொஃபைலில் நான் கனெக்ட் பண்ண போகிறேன், credibility நான் கிரியேட் பண்ண போகிறேன். உனக்கு முன்னால் நான் ஒரு நல்லவனா நான் உன்னை காட்ட போகிறேன். ஐ ஆம் த கைண்ட் ஆஃப் பர்சன் யூ ஆர் லுக்கிங். அதுக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ அதுக்குண்டான credibilityலாம் நான் தரேன். ஓகே, நல்ல வீடு இருக்கு, நல்ல வேலையில் உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு கீழே ஒரு டீம் இருக்கு, இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நான் போடும்போது வாவ் திஸ் கை லுக்ஸ் லைக் செட்டில்டு. ஓகே, நாளைக்கே எனக்கு வந்து கம்பெனிலேருந்து சம்பளம் வருது அப்படின்னா, ஒரு 6 டிஜிட்ல அந்த சம்பளம் இருக்கு அப்படின்னா, செக்கை வந்து கையில காமிச்சிட்டு அந்த டிஜிட்டை வந்து ஒரே ஒரு நம்பரை மட்டும் காமிச்சிட்டு கெஸ் மை சேலரி அப்படின்ற மாதிரி போறேன். வாட் எவர் இட் இஸ், ஐ எம் கிரியேட்டிங் டு ப்ரொஜெக்ட் மை செல்ஃப் தட் ஐ எம் செக்யூர்ட். அது மூலமா ஐ கிரியேட் கியூரியாசிட்டி அண்ட் தென் வி ஸ்டார்ட் டு டேட் ஆர் வாட் எவர் இட் இஸ். அது சோஷியல் லைஃப்ல. ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் வி வில் பி டூயிங் த சேம் திங், பட் வி நீட் டு டூ ப்ரொஃபஷனலி. கனெக்ட் பண்ணுங்க. கிரெடிபிலிட்டி ப்ரொஃபஷனல் லைஃப்ல நீங்க எப்படி காட்டணும் அப்படின்னா, பை ஷோகேசிங் யுவர் ஸ்கில்ஸ். நான் ஒரு வேலை பண்றேன், ரொம்ப நாள் என்னோட கம்பெனி கஷ்டப்பட்டுட்டு இருந்தது, ரிசல்ட் வந்துருச்சு. ட்ரை டு கன்வே இட் டு த வேர்ல்ட். ஆனால் டைரக்டா இந்த கம்பெனில நான் வேலை செய்யறேன், இதை நான் பண்ணேன், அந்த மாதிரி பண்ணாதீங்க. பிகாஸ் நோ ஒன் கம்பெனி வில் அக்செப்ட் தட். பட் ட்ரை டு சே தட் ஸ்டோரி இன் எ வே. தட்ஸ் வாட் யூ வில் பி டூயிங். இப்போ நிறைய போஸ்ட் பார்ப்பீங்க, இல்லை ஒரு போட்டோ இருக்கும், கம்ப்யூட்டர் முன்னால உட்காந்துப்பாங்க, மேல பிளா பிளா பிளான்னு ஏதோ ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். வாட் இஸ் இட்? Everything is the way that they want to connect with you. It's a story. So இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்ட்ல கனெக்டிங் இஸ் வெரி 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 ஈஸி, ரைட்? அதுதான் யூ வில் பி டூயிங் as your homework எவ்ரிடே. லைஃப் ஸ்டைலாக மாற்றணும்னு சொன்னேன் இல்லையா, அது. ஸோ வேல்யூ கொடுக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில். ஸோ நெட்ஒர்க் பண்ணும்போது ஸோ அந்த வேல்யூ என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேபி வந்து இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னாங்க. Everybody congratulated her, right? When everybody congratulated, baby will never say, oh, why நீங்க எதுக்காக இது பண்றீங்க? No, don't do it, don't congratulate me. அவங்க சொல்ல மாட்டாங்க. But she will feel happy, she will feel little bit motivated. அந்த ஃபீல் நம்ம நெட்வொர்க்குக்கும் தரணும். When you compliment people, they feel special. ஓ, நம்மளையும் மதிச்சு ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க கல்யாணத்துக்குன்னு ஒரு வார்த்தை வரும் இல்லையா, கிட்டத்தட்ட அதே கணக்கு தான் இங்க. எவ்ரிபடி இஸ் ஹியூமன் ஹியர், நாட் மெஷின்ஸ். வெள்ளையா தோல் இருக்கிறதுனால மட்டும் வேற மாதிரி யோசிப்பான்லாம் கிடையாது. ஹி வில் ஹாவ் த சேம் ஃபீலிங்ஸ். ஸோ காம்ப்ளிமெண்ட், ஆல்வேஸ் காம்ப்ளிமெண்ட். திரும்பி பார்க்க மாட்டாங்க, சத்தியமா பார்க்க மாட்டாங்க. பட் த வே யூ காம்ப்ளிமெண்ட், சம்டே தே வில், யாரா இவன் தினமும் வந்து நம்மள தொந்தரவு பண்ணிக்கிட்டா இருக்கான், தினமும் பாராட்டிக்கிட்டா இருக்கான், அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, ரைட்? அதுக்கப்புறமா ஷேரிங் யுவர் நெட்வொர்க். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் போடுவாங்க, இந்த மாதிரி எங்கிட்ட பிரச்சனை இருந்தது பிளா பிளா பிளா, அந்த மாதிரி போஸ்ட். இதை வந்து நீங்க குரூப்ஸ்ல ஆஃபனா பார்க்கலாம். லிங்க்டின்ல ஒரு குரூப்ல ஜாயின் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டெவாப்ஸ்னு ஒரு குரூப் இருக்குன்னா, தே வில் டாக் அபவுட் தர் ப்ராப்ளம்ஸ். என்னோட லைஃப்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு, ஐ வாண்ட் ஹெல்ப் வித் திஸ் கோடு, வாட் எவர் அவங்க ஷேர் பண்ணுவாங்க ஒரு கம்யூனிட்டியா. ஸோ அதுல ஓ உங்களுக்கு இங்க பிரச்சனை இருக்கு, ஐ நோ சம் ஒன் ஹூ கேன் சால்வ் இட், ஷேர் யுவர் நெட்வொர்க். இல்ல யாருமே இல்ல என்னாலேயே பண்ண முடியும்னா உங்களோட நாலேஜை அந்த ஸ்கில்லை ப்ரொவைட் பண்ணுங்க. இட் இஸ் நத்திங் ராங். ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்கோ ஒருத்தருக்கு நீங்க லிங்க்டின்ல பண்றீங்க, அவர் வந்து ஒரு கோஸ்ட் மாதிரி லிங்க்டின்ல இருக்காரு, என்ன கம்பெனில வேலை செய்யறாரு, என்ன பொசிஷன்ல இருக்காரு, எதுவுமே போடல, பட் டைரக்டா வந்து இங்க ஹெல்ப் கேட்கறாரு. நாளைக்கே பிகாஸ் ஆஃப் யுவர் ஹெல்ப் ஹி சால்வ்டு சம்திங் அப்படின்னா ஹி வில் ஃபோக்கஸிங்லி உங்களை பார்த்துட்டு இருப்பார். கனெக்ட் பண்றாரா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம், பார்ப்பார். நீங்க கொடுக்க 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 மேபி ஒரு டைம்ல அவருக்கு ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகும். ஓகே, லெட் மீ ரிவியல் மை செல்ஃப். அந்த கோஸ்ட்ன்ற ஃபேஸ் இப்போ ரிவியல் ஆகி நான் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியோட சிஇஓ இருக்கேன். கரண்டா நம்ம கிட்ட ஒரு 10 எம்ப்ளாயி இருக்காங்க. த வே யூ டூ எவ்ரி திங், ஐ ஃபீல் லைக் யூ ஷுட் பி பார்ட் ஆஃப் மை டீம். லெட் அஸ் டூ ஒர்க் டுகெதர். நடக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதை கிரியேட் பண்றதுக்கு உண்டான இது நம்ம கையில தான் இருக்கும், ரைட்? அதை நீங்க தான் பண்ணணும். ஸோ தட்ஸ் வாட் யூ ஹேவ் டு டூ. ஸோ இங்கே நீங்கள் வந்து காசு கொடுக்க தேவை எதுவுமே தேவையில்லை, யுவர் டைம். அதனால தான் நான் ஆரம்பத்துலேயே அந்த டைம் கேட்டேன், வேர் யூ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் யுவர் டைம்னு. வி நோ ஆப்வியஸ்லி வி ஆர் ஸ்பெண்டிங் மோஸ்ட் ஆஃப் அவர் டைம் ஃபார் நத்திங், அண்ட் நவ் வி நீட் டு டைவர்ட் இட் ஃபார் த சேக் ஆஃப் அவர் ஃபியூச்சர். ஸோ இன்கேஸ் நீங்கள் யாருமே பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறதில்ல அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் கன்சிடரிங் த ஃபியூச்சர், ஸ்டில் இப்போது சின்ன கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன், அடுத்து எந்த கம்பெனிக்கு போகணும்னு நினைக்கிறேன், அந்த கம்பெனியில் இருக்க ஆளுங்ககிட்டயா நீங்கள் நெட்வொர்க் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணி அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது
நீங்கள் அந்த கம்பெனியில் நாளைக்கு ஜாப் வந்து அப்ளை பண்ணணும்னே அவசியம் இல்லை. அந்த கம்பெனியில் ஒரு வருஷத்துக்கு முன்னால இருந்து நீங்கள் கனெக்ட் பண்ண ஒரு ஆள் நாளைக்கே ரெஃபர் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ தட்ஸ் வை வி சே நெட்வொர்க். இந்த விஷயம் நாளைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது, ஒரு 5-6 மாதம் கழிச்சோ இல்லை 2 வருஷம் கழிச்சோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பிஎம்டபிள்யூவில் வேலை செய்யணும்னு ஆசை இருக்குது, ஆனால் எப்போ நான் அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட் ஆகுது, இன்டர்வியூக்கு கூப்பிடவே மாட்டேன்றாங்க. ஃபைன், நோ ப்ராப்ளம். வேற என்ன வழி? நெட்வொர்க். 10 பேரை பிடிங்க, அவங்ககிட்ட பேசுங்க, ஜாலியாக இருங்க, மீட் பண்ணுங்க வெளியில், அப்படி இப்படின்னு மீட் பண்ணும்போது அட் சர்டைன் ஸ்டேஜ் தே வில் ஃபீல், ஓ செம ஃப்ரெண்டாக இருக்காரு, செம ஜாலியாக இருக்காரு, ஒர்க் பண்ணால் இவரோட ஒர்க் பண்ணும். அந்த டைம்லலாம் யூ ஹேவ் டு ஷேர் வேல்யூ. எங்கள் கம்பெனியில் இது நடந்தது, நான் இதை பண்ணேன். யூ நீட் டு ஆல்சோ ஷேர், நாட் ஜஸ்ட் டீ குடிக்கிறது, தம் அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது, ஹோட்டலுக்கு போகிறது, இல்லை வேற எங்கேயோ ஊர் சுற்றுறது, அது மட்டும் இல்லாமல் யூ ஆல்சோ ப்ரொவைட் தெம் த நாலேஜ். பிகாஸ் அவங்க டிசைட் பண்ணுற சுச்சுவேஷனில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ நாளைக்கு அவங்க கம்பெனியில் ஜாப் ஓப்பன் ஆகும்போது they need to refer you to their manager. So அதனால networking now or any time is always a good time, but you have to invest time in it. Then be grateful. நிறைய பேர் உங்களுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க, that is completely fine. Thank them. Gratitude is one of the main thing which you will also learn in the secret book actually. Thank them, right? அவங்களுக்கு நமக்கு கனெக்ட் பண்ணணும்னு விருப்பம் இல்லைனாலும் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன், பட் ஹெல்ப் them to connect. And then அதுக்கப்புறமா டைரக்ட் தெம் டு த நெக்ஸ்ட் ஃபேஸ். இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கேட்கலாம். ஒன்ஸ் யூ ஃபீல் லைக் யூ ஹேவ் கன்வெர்டட் தெம் ஃப்ரம் ஸ்ட்ரேஞ்சர் லெவல் டு ஃப்ரெண்ட் லெவல். ஸோ ஐ நீட் யுவர் ரெஃபரன்ஸ், ஐ நீட் யுவர் கைடன்ஸ், கேன் ஐ ஸ்பீக் டு சம் ஒன் இன் தட் ஆர்கனைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெச்ஆரையோ இல்லை வேற யாரையோ ஒருத்தரை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களோட பொசிஷன் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்குன்னா உங்களோட கனெக்ஷன் மூலமா கேட்கலாம், இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த வேலை இருக்கு, இந்த வேலைக்கு யாரு ரெஸ்பான்சிபிள் உனக்கு தெரியுமா? இஃப் யூ நோ கேன் யூ கனெக்ட் வித் தெம் வித் மீ? ஸோ அங்கதான் அந்த மியூச்சுவல் கனெக்ஷன் மேலே பார்த்தோம் இல்லையா, அது கனெக்ட் ஆகும். தென் கேளுங்க, ஓப்பனாக கேளுங்க. ஸோ நீ இந்த கம்பெனியில் வேலை செய்கிற, நீ என்ன ரெஃபர் பண்ணி இன்கேஸ் அவங்க என்ன சூஸ் பண்ணாங்க, உனக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா? டெஃபினெட்லி இஃப் தட் இஸ் த கேஸ், கண்டிப்பாக அவங்க பெனிஃபிட் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டைரக்ட் தெம் டு ஃபேஸ். ஸோ இதை நான் சொல்லும்போது ஐ திங்க் ஐ மிஸ்டு ஒன் பாயிண்ட். எஸ், இந்த நெட்வொர்க் முக்கியமான விஷயம். நெட்வொர்க்கிங் வந்து நமக்கு வேலை கிடைச்ச பிறகு நம்ம நிப்பாட்டிடுவோம், ஒரு ஸ்டேஜில் நிப்பாட்டிடுவோம்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ஐ மிஸ்டு டு டெல் தட். ஸோ இதில் வந்து 3 விதமாக நம்ம பிரிக்கலாம் ஹவு டு டூ நெட்வொர்க்கிங். ஒன்று வந்து நம்ம யாரோட நெட்வொர்க் பண்ணுவோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இல்லை நம்மளோட ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க who are 10 times more than you. பிகாஸ் நமக்கு என்ன தேவை, அவங்க மூலமா ஏதாச்சும் ஒன்று கிடைச்சிடாதா அப்படின்றத தான் நம்ம ஃபோக்கஸ்டாக பண்ணியிருப்போம். பிகாஸ் தே வில் எய்தர் ஹெல்ப் ஆர் புஷ் யூ டு பிகம் பெட்டர். இதுக்காக தான் நம்ம மெயினாக அவங்களோட கனெக்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா, நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன், ஓகே நீயும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா, நம்ம 2 பேருமே ஈக்குவல் தான். ஈக்குவலாக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, தே வில் ஹெல்ப் யூ வாக் திஸ் ஜர்னி. இந்த அவங்களும் இதே ஃபோக்கஸ்டாக முன்னேறணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, யூ கேன் ஷேர் வித் ஈச் அதர் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வாட் எவர் இட் இஸ். இன்னொன்று 2 times லெஸ்ஸர் தென். ஓகே நான் இப்போ ஜெர்மனியில் வந்து செட்டில் ஆகிட்டேன், நல்ல ஜாப்ல இருக்கேன், நாளைக்கே நமக்கு இந்தியாவிலேருந்து எவனோ ஒருத்தன் ரிப்ளை பண்ணுறான்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பண்ணுறது தே வில் நெக்லெக்ட் தெம். அஃப்கோர்ஸ் நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ரீசனபிள் வேலிட் ரீசன்ஸ் இருக்கு. ஏன்னா நான் சொன்ன மெத்தட்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, லைக் டெல் ஹூ யூ ஆர், ஒய் யூ சூஸ் தெம், இந்த வழியா அவங்க பண்ணாங்க அப்படின்னா நீங்க நெக்லெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் வென் சம்ஒன் சேஸ், ஓ நீங்க வந்து ஆர்விபி காலேஜ்ல படிச்சீங்களா, நானும் ஆர்விபி காலேஜ் தான், இட் கனெக்ட்ஸ் தெம், யூ கேன் நெக்லெக்ட் இட், ரைட்? ஏன்னா அவன் நம்மள தப்பா நினைச்சிருவானோ அப்படின்ற ஒரு இது இருக்கும் நமக்கு. ஸோ அது நம்மள டச் பண்ணும். வி ஆல்வேஸ் கனெக்ட். பட் யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஜென்ரலா அப்படியே கனெக்ட் பண்றான் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வி நெக்லெக்ட் பிகாஸ் தே ஆர் லோ தென் அஸ். ஆனா இங்க என்ன விஷயம் அப்படின்னா, இங்க தே நீட் யுவர் ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் டு மூவ் ஃபார்வர்ட். இங்க நீங்க நினைக்கிறது, நீங்க நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க இந்த மிடில் லெவல்ல இருக்கும்போது இங்க யோசிக்கிறீங்க இல்லையா 2 times லெஸ்ஸர் தென் யூன்னு, அதே மாதிரி இந்த 10 times மோர் தென் யூக்கு நீங்க ஒரு ரிக்வஸ்ட் அனுப்புறீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நீங்க கீழே தான் இருப்பீங்க. யூ வில் பி ஃபார் தெம் 2 times லெஸ்ஸர். ஸோ அவங்க உங்களை நெக்லெக்ட் பண்ணா என்ன நடக்கும், யூ வில் நாட் மூவ் ஃபார்வர்ட், யூ வில் நாட் டெவலப், ரைட்? ஸோ விச் மீன்ஸ் இஃப் யூ ஹெல்ப் த பீப்புள் பிலோ யூ, த பீப்புள் அபோவ் யூ வில் ஹெல்ப் யூ ஆட்டோமேட்டிக்லி. கர்மா இஸ் எ பூமராங்னு இப்போதான் அந்த பொண்ணு சொல்லுச்சு.
கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதனால இப்போ நான் 100 பேருக்கு ஹெல்ப் பண்றேன்னா எனக்கும் 100 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த லாஜிக்கல் ஆன்சர் என்கிட்ட கிடையாது. நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஆனா ஸ்பெசிஃபிக்கான நம்பர்ல நடக்குமாலாம் தெரியாது. அதனால when you give something good, good things will attract you. That's what it is at the end of the ultimate goal. So this is all about networking, guys.